சுவாமி. இப்ப ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகே. ஸ்ரீ இன்னைக்கு சைலேஸ்வரயா யார் சொல்ல போறா இன்னைக்கு? சுவாமி, அடியேன் சுவாமி. ஆ, அடியேன் வந்து 4ஆம் அத்தியாயத்துல முதல் பாதம் பார்க்க போறோம் சுவாமி இன்னைக்கு. சரி. ஸ்டார்ட் பண்ணலாமா சுவாமி? ம் ஸ்ரீ விசைலேசதயா சைலேசாதி பக்திம் சத்யா ஜீவத்யாதி பாத்திரம் ஸ்ரீபக்தியாதி ஞானமிதீந்திர குணாநவமிதீந்திர பிரபஞ்சா பிரபந்தேயம் மதுரமுனி நிஜாமாத்திரம் லக்ஷ்மீநாத லக்ஷ்மீநாத சமாரம்பாம் சமாரம்பாம் நாதயாமுனமத்யமாம் நாதயாமுனமத்யமாம் லக்ஷ்மீநாத அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு வந்தே குரு பரம்பராம் பரம்பராம் யோ நித்யமச்சுத யோ பதாம்புஜ நித்யம் அச்சுதபதாம் விஜய ருக்மயாமோ மேனே அஸ்மத் குரோர் பவதோ சதாயக சிந்தோ ராமானுஜஸ்ய சரணோ சரணோ பிரபத்தியே சர்வம் யதேவ நியமேன வதந்தி ஆத்யஸ்ய ந கலபதேர்குணாபிராம் ஸ்ரீமத் பிரஜன்யோகணம் பரமாமி பிரணமாமி மூர்த்தனாம் பூதம் சரசம் பட்டேன பக்திசார ஸ்ரீ பக்திசார குலசேகர யோகி வாகான் பக்தாந்திரே பரகாலய ஸ்ரீமத் பராங்கு ஸ்ரீமத் பராங்கு சமுனி பிரணதோஸ்மி நித்யம் அகில புவன அகில புவன ஜன்ன ஸ்நேம பங்க ஸ்ரீனிவாச பவது மம அவகம் பரஸ்மிருஷ்யம் இத்திரூப பாராச்சரிய வசஸ்மிதாம் புத்தாப்தி புத்தியோத்ருதாம் संसाराग्नि विदीपनम योगद प्राणात्म संजीवनी पूर्वाचार्य सुरक्षता बहुमति पुराकाद दूरस्थितां आनीतां निजाक्षरी सुमरसा पुनापि बन्वन्य तस्मै तस्मै रामानुजार्याय रामानुजार्याय नमः परमैक्यने यश्रुति सूत्राणां सूत्राणां नितर्जरम् असीसमते स्वामी अडियन सेविச்சுக்கிறேன் சுவாமி. வேந்தாசா சொல்லுங்க. ஓகே. ஸ்ரீமதே ராமானுஜாய நமः அஸ்மத் குருபியோ நமः. இப்ப இந்த இன்ட்ரடக்ஷன் 4வது அத்தியாயத்தோட முதல் பாதத்தோட இன்ட்ரடக்ஷன் பார்க்கலாம் சுவாமி. சர்வேஸ்வரனான ஸ்ரீமன் நாராயணன் உலகம் உய்ய நல்லதும் தீயதும் பகுத்தறிய வேதங்களையும் அருளினான். அந்த வேதத்தினுடைய ஆழ்ந்த பொருள் எளிதில் விளங்காததுனால மகரிஷிகள் அவற்றை ஆராய்ந்து விளக்கினர். ஜெய்மினி முனிவர் கர்ம காண்டத்தையும், காஸ்கிருஷ்ணர் அவர் வந்து தேவதா காண்டத்தையும், வேதவியாசர் பிரம்ம காண்டத்தையும் ஆராய்ந்து அமைத்தார் சுவாமி. இந்த மூன்றும் சேர்ந்ததுதான் மீமாம்ச சாஸ்திரம் அப்படின்னு சொல்லப்படுறது. வேதவியாசர் அருளிய பிரம்ம காண்டம் அதுதான் சாரீரக மீமாம்சா அப்படின்னு சொல்லப்படுறது. இதுல வந்து பாத்தீங்கன்னா உலகையே, அதாவது இந்த மொத்த உலகையே தன் சரீரமாக கொண்டுள்ள பரபிரம்மமான ஸ்ரீமன் நாராயணனை பற்றி கூறப்படுறது தான் வந்து இந்த சாரீரிக மீமாம்சை. இந்த சாஸ்திரம் 4 அத்தியாயங்களா வந்து பிரிக்கப்பட்டிருக்கு சுவாமி. அதுல முதல் 2 அத்தியாயங்கள் வந்து சித்தத்விகம், அதாவது இயல்பாக உள்ள பரபிரம்ம தத்துவத்தை பத்தி பேசுறத. பின்வரும் 2 அத்தியாயங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா சாத்தியத்விகம், அதாவது வந்து அதை அடைவதற்கான சாதனமும் பலனும் இல்ல பயனும் அப்படின்னு அதை பத்தி விவாதிக்கிறது தான் வந்து அடுத்த 2 அத்தியாயங்கள். இந்த அத்தியாயங்கள் முறையே என்ன சொல்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா, பரபிரம்மே உலகத்திற்கு காரணம் அப்படின்றதையும், அதற்கு எதிரான முரண்பாடுகள் இல்லை என்பதையும், அதனை அடைய வேண்டிய உபாயமான பிரம்ம வித்தியை அதாவது உபாசனை பத்தியும், அதனால் பெறப்படும் பரம புருஷார்த்தமான மோட்ச பலனை பத்தியும் இதுதான் வந்து டிஸ்கஸ் பண்ணப்படுறது சுவாமி. 4வது அத்தியாயத்துல முதல் பாதமான ஆவருத்தி பாதம், அதுல வந்து உபாசனையின் ஸ்வரூபத்தையும் அதனுடைய பயன்களையும் குறிப்பிடுறது. உபாசனை என்பது அன்பு ரூபமான பக்தி அப்படின்னு சொல்லப்படுறது சுவாமி. இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். அன்கண்டிஷனல் லவ் அப்படின்னு வந்து பகவான் கிட்ட நம்ம வந்து அன்கண்டிஷனல் லவ், அன்பு ரூபமான பக்தி அதுதான் சாதனமாக அதுவே சாதனமாக இருந்தாலும் தானே அது பயனையும் கொடுக்கறது அப்படின்றத பத்தி நம்ம இதுக்கப்புறம் வரக்கூடிய அதிகரணங்கள்ல வந்து டிஸ்கஸ் பண்ணலாம் சுவாமி. இந்த உபாசனையோட பலன்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, முன்னாடி செய்த பாபங்கள் வந்து நாசமாறுத, அதுக்கப்புறமா பிந்தைய பாபங்கள் வந்து ஒட்டாமையா ஆயிடுறத, அதுக்கப்புறம் ஜீவன் வந்து பிரம்ம நாடி வழியா பிரயாணம் பண்றது, அர்ச்சராதி மார்க்கம் மூலம் பரமபத பிராப்தி, இறுதியில் பிரம்ம அனுபவத்தையும் கிடைக்கிறது அப்படின்றதுதான் இந்த 4வது அத்தியாயத்துடைய சுருக்கம் சுவாமி. இப்ப நம்ம வந்து அடுத்து அதனுடைய ஃபர்ஸ்ட் அதிகரணத்துல வந்து இப்ப பார்க்கலாம். இது முதல்ல டோட்டலி 11 அதிகரணம், 11 அதிகரணம் இருக்கு சுவாமி. இதுல வந்து நம்ம வந்து இப்போ அத்தியாயம் 4 பல அத்தியாயம், அதாவது நிலைத்த இறுதி பலனாம் வாழ்வினை அப்படின்னு. இதுல பாதம் 1 ஆவருத்தி பாதம், அதாவது உபாசனை செய்யும் முறை என்ன அப்படின்னு இந்த 124வது களத்துல வந்து நம்ம பார்க்க போறோம் சுவாமி. ஆவருத்தி அதிகரணம், அதாவது உரு அளவை களம் அப்படின்னு. இந்த அத்தியாயம் 4 பல அத்தியாயத்தின் வந்து முதல் பாதத்துல வரக்கூடிய ஆவருத்தி பாதத்துல
முதல் அதிகரணமா இருக்கக்கூடிய இந்த இந்த அதிகரணத்தை வந்து சுருக்கமா பார்க்கலாம் சுவாமி. இதுக்கு முந்தின அத்தியாயத்துல வந்து பரபிரமமான ஸ்ரீமன் நாராயணனை வந்து தைலதாரை போல இடையுறாது மனதில் நிலைநிறுத்தி தியானிக்க வேண்டும் அப்படின்னு இதுக்கு முந்தின அத்தியாயத்துல சொல்லப்பட்டது. அந்த தியானை வந்து அந்த அந்த தியானம் வந்து தைலதாரை போல அப்படின்னு சொல்லப்பட்ட, தைலதாரைன்னா கண்டினியூஸா எப்படி பண்றது அப்படின்ட்டு. அப்ப உபாசனம் பண்ணும்பொழுது வந்து அடியின் ஆச்சாரியர்கள் கிட்ட இருந்து தெரிஞ்சின்றது, முக்கியமா தேவரீர் கிட்ட இருந்து தெரிஞ்சது என்னன்னு பாத்தீங்கன்னா, பகவானுடைய ரூபம், அவனுடைய குணம், அவனுடைய லீலைகள், இதெல்லாம் வந்து ஒருத்தர் வந்து இடையூறாது அப்படி வந்து தியானிக்கும் போது, அதாவது உபாசனம் பண்ணும்போது அது ரொம்ப நீட்டமா ஆறுது. பிகாஸ் வி ஆர் இன் த வெரி இன்டரப்டட் வேர்ல்டு. நிறைய இன்டரப்ஷன் இருக்கக்கூடிய ஒரு வேர்ல்டு நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். அப்ப தைலதாரை போல ஒருத்தருக்கு வந்து எப்படி அது சாத்தியமா ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி பகவானுடைய ரூபம், குணம், அவனுடைய லீலைகள் இதெல்லாம் அப்படியே தொடர்ச்சியா. ஃபார் எக்ஸாம்பிள், பகவான் கோபாலன் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கோபாலனுடைய உருவம் என்னமா இருந்தது அப்படின்னு வந்து அவன் அவன் எப்படி கச்சை கட்டிட்டு இருந்தான், அவன் வந்து என்ன மாதிரி ஆபரணங்களை போட்டுட்டு இருந்தான், அவனுடைய என்ன மாதிரி அட்டையர்ல இருந்தான், அதெல்லாம் ஒரு ஞாபகம் வருது. அதுக்கப்புறம் பகவான் பசு கன்றுகளை மேய்க்கும் போது வந்து பாத்தீங்கன்னா அவன் அங்க என்னென்னலாம் லீலைகள் பண்ணினான், எத்தனை அசுரர்களை வந்து பகவான் வதம் பண்ணினான். அப்புறம் அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்களோட கோபர்களோட வந்து எவ்வளவு ஆனந்தமா வந்து அவன் வந்து விளையாடிட்டு இருந்தான். பிளஸ் வந்து மாடு கண்ணுக்குட்டிக்கெல்லாம் வந்து தண்ணி குடிக்கிறதுக்கு, கண்ணுக்குட்டிக்கெல்லாம் தண்ணி குடிக்கிறதுக்கு தானே அவன் வந்து எப்படி தண்ணி குடிக்க சொல்லி கொடுத்தான். இந்த மாதிரி அவன் திரும்பி அங்க இருந்த ஃப்ரூட்ஸ் ஒன்னா உட்காந்து லஞ்ச் சாப்பிடும்போது எவ்வளவு ஹாப்பியா வந்து பகவான் லஞ்ச் சாப்பிட்டான். இந்த மாதிரி ஒரு கோபாலன் எடுத்துட்டா அவனுடைய ரூபம், அவனுடைய குலம், ஏன்னா வந்து கோபர்களோட வந்து பகவான் அவ்வளோ சௌலபியமா அவனுடைய நீர்மைத்தன்மை அப்படி இருந்து புறையோடி கலந்து அவன் வந்து ஹாப்பியா இருந்தான் அப்படின்றது இது எல்லாம் ஞாபகம் வருது. அதுதான் வந்து தைலதாரை போல வந்து அவன் மாடு மேய்ச்சிட்டு திரும்பி வரும்பொழுது வந்து பாத்தீங்கன்னா வந்து அங்க இருந்த பிரஜவாசிகள், கோபர்கள், கோபியர்கள் எல்லாம் பகவானுக்காக காத்துட்டு இருப்பா அப்படின்ட்டா. அப்ப காத்துட்டு இருக்கும்போது வந்து அந்த கோ தூளியில வந்து பகவான் புல்லாங்குழல் வாசிச்சுட்டு அப்படி திருப்பி வரும்பொழுது எவ்வளவு ஹாப்பியா அங்க இருந்த எல்லா கோபியர்களுக்கும் ரொம்ப ஃபுல்லஸ்ட் சாட்டிஸ்பிகேஷன், ஃபுல் மன அமைதியோட வந்து அவங்க எவ்வளவு ஹாப்பியா இருந்தா அப்படின்னு. அப்போ கோபாலன் ஒண்ணு எடுத்துட்டாவே வந்து பாத்தீங்கன்னா எத்தனையோ அனுபவங்கள் ஒரு பக்தனுக்கு வந்து கிடைக்கிறது. அதுல எத்தனை அசுரன் பகவான், அகாசுரன், வக்தாசுரன், இந்த மாதிரி எத்தனை அசுரன்கள் எல்லாம் கொன்ன அந்த லீலையெல்லாம் ஒருத்தருக்கு ஞாபகம் வரும்பொழுது அப்போ தைலதாரை போல அவங்களுக்கு இடையூறாத உபாசனை வந்து ஆறுது அப்படின்னு தெரியறது சுவாமி. அப்போ அந்த தியானம் இந்த அதிகாரத்துல முக்கியமா என்ன சொல்லப்படுதுன்னா, இந்த தைலதாரை போல இடையூறாத தியானம் பண்ணும்போது எத்தனை முறை செய்யணும் அப்படின்றதுதான் வந்து இங்க முக்கியமா ஆராயப்படுறது. அப்ப சடங்குகள்ல வந்து பாத்தீங்கன்னா மந்திர ஜபம், ஆகுதி இதெல்லாம் வந்து இந்த ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையில செய்யணும் அப்படின்னு விதி இருக்கிறது. ஆனா உபாசனைக்கு அது போன்ற ஏதாவது விதி இருக்கா, எண்ணிக்கை விதி இருக்கா அப்படின்றதுதான் இங்க சந்தேகம் எழுது சுவாமி. இதை தீர்க்கறதுக்காக ஒரு சூத்திரம் சொல்லப்படுறது, ஆவர்த்திகி அஸ்கிருத் உபதேசாத். அதாவது உபாசனை பல ஆசாகிருத் ஆசாக்கிரத் உபதேசாத், அதாவது உபாசனை பல முறை செய்யப்பட வேண்டும் அப்படின்னு நிரூபிக்கப்படுறது. ஸ்மிருதிகள்ல கூட இதையே தான் உறுதிப்படுத்துறது சுவாமி. அப்ப சிலர் வந்து கேள்விகள் எழுப்புறா என்னன்னா, ஒரு முறை செய்து பலன் கிடைப்பதால் உபாசனையும் ஒரு முறை செய்தாலே போதுமே அப்படின்னு வந்து சில பேர் கருதுறா. அப்ப அதுக்கு நம்ம உடையவர் பகவத் ராமானுஜர் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, வேத வாக்கியங்கள் அனைத்தும் தியானம் தியானம் என்பதை தொடர்ந்து நினைவாகவே காட்டுகின்றன. அதனால்தான் அடியன் வந்து ஒரு உதாரணம் சொல்லினேன். கோபாலன்னு நினைச்சுட்டா அவனுடைய நாமம், ரூபம், குணம், அவனுடைய சேட்டிதங்கள் எல்லாம் வந்து தொடர்ந்த நினைவு, கண்டினியூஸ் தாட்ஸ் அப்படி அப்படி வந்து வந்துட்டே இருக்கு. அவன் வந்து உரலோட கட்டுப்பட்டான் தாமோதரன்னா எத்தனை டீடைல்ஸ் வந்து ஞாபகம் வருதா. இந்த மாதிரி தொடர்ந்த நினைவா ஒருத்தனுக்கு வந்து அந்த தியானம் வந்து இருக்கணும். அப்ப அந்த தியானம் ஒரு முறை அப்படின்ற வரம்பு கிடையவே கிடையாது அப்படின்னு வந்து ஸ்தாபிக்கப்படுறது. இதே கருத்தை வந்து பார்த்தீங்கன்னா விஷ்ணு புராணத்திலையும் ரொம்ப தெளிவா சொல்லப்படுறது. அந்த எழிலான திருமேனி, அதனால்தான் பகவானுடைய அச்சிந்திய ஸ்வரூபம், அவனுடைய ரூபம் அவ்வளவு பியூட்டிஃபுல்லான ரூபம், அந்த எழிலான திருமேனி, அப்புறம் வந்து பிற எண்ணங்கள் சேராதபடி. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் சுவாமி. எக்ஸ்டர்னலா, அதாவது எக்ஸ்டர்னல் டிஸ்டர்பன்ஸ் வராத வரைக்கும் ஒரு டிவோட்டி, ஒரு முமுட்சு வந்து பாத்தீங்கன்னா பகவானுடைய நாம ரூப குணங்கள்ல வந்து அப்படி திளைத்து இருக்கிறத பார்க்க முடியும். அன்டில் அன்லெஸ் எதனா ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் வந்து டிஸ்டர்ப் ஆனாலே ஒழிய. பிகாஸ் வி ஆர் இன் திஸ் வேர்ல்டு. அதனால யாரோ ஒருத்தர் பெல் அடிச்சிடுறா, ஏதோ ஒரு கால் வந்துடுது, ஏதோ ஒன்று ஆயிடுறது.
அப்ப அந்த பிற எண்ணங்கள் சேராதபடி நினைத்து கொண்டிருப்பதே தியானம் அப்படின்னு விஷ்ணு புராணத்திலயும் இதை பத்தி வந்து டீடைல்ஸ் வந்து சொல்லப்படுறது சுவாமி. அப்ப இந்த தியானம் வந்து 6 அங்கங்களோட வந்து இந்த அதிகரணத்துல டிஸ்கஸ் பண்ணப்படுறது. முதல்ல யமம், அதாவது புலனடக்கம், நியமம் மன அடக்கம், ஆசனம் தியானத்துக்கேற்ற ஒரு நிலை, அந்த அந்த நிலை, உடல் நிலை வந்து ஆசனம். அதாவது ரொம்ப பகவத்கீதையிலே பகவான் சொல்லியிருக்கான், ரொம்ப உயர்த்தியாவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தாழ்த்தியாவும் இருக்கக்கூடாது, என்ன மாதிரி வெறிச்சு இருக்கணும் தர்பை, அதுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பட்டு வஸ்திரம் இல்லைன்னா வேற ஏதாவது ஒண்ணு சாஃப்டா இருக்கக்கூடிய வஸ்திரம், அந்த மாதிரி அதெல்லாம் ஆசனத்துக்கான முறை. அடுத்து பிராணாயாமம், மூச்சை கட்டுப்படுத்துதல். இதை வந்து மனசை வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கிறதுக்காக முக்கியமா பிரத்யாகாரம். இந்த பிரத்யாகாரம் வந்து பாத்தீங்கன்னா தியானம் பண்றதுக்கு ரொம்ப முன்னாடி இருக்கிற ஸ்டேஜ். அதாவது புற விஷயங்களிலிருந்து இருந்து மனசை திரும்ப வாபஸ் பின்வாங்குதல். ஏன்னா வந்து இப்ப அடியன் வந்து தியானம் இப்ப உபாசனம் பண்றேன்னு சொல்லிட்டு கண்ணனை நினைச்சுக்கிறேன் அப்படின்னு உட்காந்துட்டு, ஓ இப்ப மழை வர மாதிரி இருக்கே, மேல வந்து துணியை காய போட்டிருக்குமே, நேற்றுக்கு ஆபீஸ்ல மீட்டிங் இருக்கே, இன்னும் உடனே ஏதோ ஒரு வேலை இருக்கே, இப்படி எல்லாம் நினைச்சுட்டு இருந்தா எங்க இந்த தியானம் வந்து தைலதாராயா இருக்கும். அப்ப வந்து பாத்தீங்கன்னா புற விஷயங்கள்ல இருந்து மனசை திருப்பி வாங்குறது, பின் வாங்குறது, அதுதான் வந்து பிரத்யாகாரம் அப்படின்னு இது ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு போர்ஷன் இந்த பிரத்யாகாரம். அதுக்கப்புறமா தாரணா. தாரணான்னும் போதுதான் ஒரே தியான பொருளில் மனதை நிலைநிறுத்தல். அதனாலதான் கண்ணனை வந்து நம்ம இப்ப உபாசிக்கிறோம் அப்படின்னும் போது எத்தனையோ டீடைல்ஸ் வந்து அவனுடைய திருவடின்னு நினைச்சிட்டா எத்தனை டீடைல்ஸ் வந்து ஞாபகம் வர்றது. அப்ப வந்து அதெல்லாம் வந்து அலை மோதி அப்படி வந்து தியானத்துக்கு கண்டினியூஸா வந்து மனசை நிலைநிறுத்துறது. இந்த மாதிரி அமைந்த தியானம் தான் பல முறை இடையூறாது செய்யப்பட வேண்டியது அப்படின்னு ராமானுஜர் இப்ப வலியுறுத்தி சொல்றார். இந்த அதிகரணத்துல நிறுவறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பரபிரம்மமான ஸ்ரீமன் நாராயணனை பற்றிய உபாசனை ஒரு முறை அல்ல, உயிர்ல, அதாவது இந்த உடம்புல உயிர் இருக்கிற வரைக்கும் இடையூறாது பல முறை செய்யப்பட வேண்டும் என்பதே அப்படின்றதுதான் வந்து இந்த ஆவருத்தி அதிகரணத்தோட சுருக்கமான பாயிண்ட் சுவாமி. ஏதாவது கொஸ்டின் இருந்தா கேளுங்க சுவாமி, இல்லைன்னா அடுத்த அதிகரணத்துக்கு போலாம் சுவாமி. அடுத்த அதிகரணம் போலாமா சுவாமி? ஓகே, இப்ப அது அடுத்த அதிகரணம் களம் 125, ஆத்ம ஓதி பாசாதி கரணம், அதாவது ஆத்ம தியான களம். இந்த ஆத்ம தியான களத்துல வந்து என்ன சொல்லப்பட்டதுன்னு பாத்தீங்கன்னா, முந்தைய அதிகரணத்துல வந்து பரபிரம்மமான ஸ்ரீமன் நாராயணனை இடையூறாது உபாசிக்க வேண்டும் பல முறை, அன்டில் வி லீவ் அப்படின்னு நிறுவப்பட்டது. இப்போது இந்த உபாசனை வந்து விஷயம் எவ்வாறு இருக்க வேண்டும் அப்படின்னு வந்து பாக்குறோம் சுவாமி. இதுல அதாவது இந்த அதிகாரத்தோட விசாரம் வந்து அந்த விஷயம் எப்படி இருக்கணும், அதாவது வேதாந்தத்துல ஜீவாத்மாவுக்கும் பரமாத்மாவுக்கும் வேறுபாடு வந்து ரொம்ப தெளிவா குறிப்பிடப்பட்டிருக்கு. அப்ப அதே சமயம் வேத வாக்கியங்கள் என்ன சொல்றதுன்னா, எதை உபாசிக்கிறானோ அதையே அடைகிறான் அப்படின்னு குறிப்பிடுறத. இதனால நமக்கு என்ன தெரியறதுன்னு பாத்தீங்கன்னா, பரமாத்மாவை தனியாகவே உபாசிக்க வேண்டுமா, இல்ல தன் ஆத்மாவாகவே உபாசிக்கலாமா அப்படின்னு வந்து சந்தேகம் எழறது. அதை தீர்க்கத்துக்காக தான் ஒரு சூத்திரம், ஆத்மேதி தூ உபகச்சதி, அதாவது பரமாத்மா ஆத்மா என்றே உபாசிக்கப்படுகிறான் அப்படின்னு நிர்ணயிக்கப்படுறது சுவாமி இதுல. அதுக்கு நம்ம பகவத் ராமானுஜர் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, வேதம் அந்தர்யாமி அப்படின்னு சொல்றத. அப்ப அந்த அவன் ஜீவாத்மாவின் உள்ளே உறைவான், ஜீவனை இயக்குவான், ஜீவனுக்கு உடலாக இருப்பான் அப்படின்னு பரமாத்மாவின் அந்தர்யாமி தத்துவத்தை வந்து ரொம்ப கிளியரா வந்து கிறிஸ்டல் கிளியரா விளக்கி இருக்கு. மேலும் இதை யாவும் பரபிரம்மே அப்படின்னு சொல்ல, அதனால அவனாலேயே எல்லாம் உண்டாக்குகின்றன, அவனிலேயே நிலைக்கின்றன அப்படின்னு வேதம் ரொம்ப கிளியரா சொல்றதுனால பரமாத்மாவே, அதாவது பரமாத்மா அனைத்தினுள்ளும் இருப்பது உறுதியா நமக்கு தெரியுது சுவாமி. இந்த உலகுல வந்து பாத்தீங்கன்னா உடல் மூலம் உயிரை வந்து நாம அறிந்து கொள்கிறோம். அதாவது இந்த உடல்ல வந்து உயிர் இருக்குன்றது தெரிஞ்சின்றோம். ஆனா அந்த உயிருக்குள்ளே உணரப்படுவது அது ரொம்ப இம்பார்ட்டன்டா, அந்த ஜீவாத்மாவுக்குள்ளே உள்ள உறைவோன் பரமாத்மா அப்படின்றத உணர்ந்தனும். ஏன்னா பகவானுடைய சாங்ஷன் இல்லாம என்னமோ நடக்கிறதே இல்லை. அதனால நம்மள இயக்குபவனும் உள்ளிருந்து பரமாத்மா அப்படின்னு தெரிஞ்சிருக்கணும். அதுதான் அவன் நம்முடைய ஆத்மாவாகவே உபாசிக்கலாம் அப்படின்னு வந்து இங்க நிறுவப்படுறது சுவாமி. இதனுடைய உள்ளார்ந்த அர்த்தம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பரமாத்மா நமக்கு வெறும் விலகிய பொருள் அல்ல, நமக்கு உள்ளுரைந்து நம்மை நடத்துகின்ற
ஸ்வரூபமாய் இருக்கிறவன். அதனால இந்த அதிகரணத்துல நிறுவப்படுறது என்னன்னா, உபாசகன் பரமாத்மாவை தனித்த பொருளாக மட்டும் அல்லாமல் தன் ஆத்மாவாகவே உள்ளுறைவனாகவே அனுபவித்து உபாசிக்கலாம் அப்படின்னு. இது ரொம்ப அழகான வார்த்தை சுவாமி, இது அனுபவித்து அப்படின்னு. சோ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்ன மாதிரி பகவானுடைய லீலையை ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கும் பொழுது, அப்ப அதை அனுபவிச்சு அவன் என்னமா பண்ணியிருக்கான் அப்படின்ட்டு. அவன் பாத்தீங்கன்னா அந்த அகாசுரனுடைய தொண்டையில பகவான் நெருப்பா இருந்தானா, அப்ப உடனே நெருப்பென்ன நின்ற நெடுமாலே அப்படியே ரொம்ப உருக்கமா ஆயிடுறது அப்படின்னு நினைக்கும் போது. அதே மாதிரி கட்டுப்பட்ட போது கண்ணினும் சிறுத்தாம்பினால் கட்டுண்ட பெருமாயன் அப்படின்னு நினைக்கும் போது அந்த பகவான் அப்படி கட்டுண்டு இருந்தானே அப்படின்னு அதை நினைக்கும் போது அப்படியே உருகியே போயிடுறது. இந்த மாதிரி அனுபவித்து உபாசிக்கணும்ன்றது இங்க சொல்லப்படுறது சுவாமி. இட்ஸ் சோ இம்பார்ட்டன்ட் வேர்ட். அது அதாவது இம்பார்ட்டன்டான பாயிண்ட். நம்ம உள்ளுறைவனா இருக்கக்கூடிய கண்ண பரமாத்மாவை அப்படியே அனுபவித்து உபாசிக்கணும் அப்படின்னு தான் இந்த அதிகரணத்துல இருக்கக்கூடிய சுருக்கம் சுவாமி. மேல்கொண்டு போலாமா சுவாமி? இல்ல ஏதாவது கொஸ்டின் இருக்கா? இப்ப அடுத்து 126வது களம். இந்த 126வது களத்துல பாத்தீங்கன்னா பிரதிகாதிகரணம், அதாவது உடல் என உபாசித்தல் களம் அப்படின்னு சொல்லப்படுறது சுவாமி. அப்ப இதுக்கு அடுத்த, அதாவது பிரதிகாதி காரணத்தை இதை நம்ம சுருக்கமா பார்க்கலாம் சுவாமி. முந்தனைய அதிகரணத்துல உபாசகன் தன் ஆத்மாவையே பரமாத்மாவாக உணர்ந்து உபாசிக்கலாம் அப்படின்னு நிறுவப்பட்டது. இப்போது அதுல தொடர்ந்து என்ன சொல்லப்படுறதுன்னா, மனம், பெயர் போன்ற உயிரில்லாத பொருட்களையும், அதெல்லாம் அச்சித்து இல்லையா சுவாமி, அதனால அதுவும் பரமாத்மாவின் உடலாக கொண்டு உபாசிக்கலாமா அப்படின்னு சந்தேகம் எழுத. அதுக்கு வேத வாக்கியம் என்ன சொல்லப்படுறதுன்னு பாத்தீங்கன்னா, சில இடங்கள்ல மனமே பிரம்மம், பெயரே பிரம்மம் அப்படின்லாம் சொல்றது. இதனால அவற்றை உபாசிக்க வேண்டுமா அப்படின்னு ஒரு ஐயம் எழறது. அதை தீர்க்கறதுக்காக இந்த சூத்திரம் தேவரீர் அதுல கோட் பண்ணிருக்கேன் சுவாமி. என்னன்னா, ந பிரதி கே பிரதிகே அப்படின்னா, அதாவது பரமாத்மாவின் உடலாக உள்ள பொருட்களை அப்படியே உபாசிப்பது தகாது அப்படின்னு இங்க சொல்லப்படுறது. அதற்கு உடனே அடுத்த சூத்திரத்துல என்ன சொல்லப்படுறதுன்னா, பிரம்ம திருஷ்டி உத்கர்ஷாத், அதாவது வேதம் என்ன சொல்றதுன்னு பாத்தீங்கன்னா, அவற்றை உயர்த்தி காட்டுவதற்காக மட்டுமே அப்படின்னு சொல்லப்படுறது. அப்போ ராமானுஜர் அதை இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்ணி விளக்கி சொல்றாரு. என்ன அப்படின்னா, ஆத்மா மற்றும் பரமாத்மா, அதாவது இவை உயிர்த்தன்மை கொண்டவை, ஆனால் மனம், பெயர் இதெல்லாம் உயிரற்ற பண்டங்கள், அதாவது அச்சித் அப்படின்னு சொல்றார். இவை பிரம்மனுக்கு உடலாக இருப்பதால் வேதம் அவற்றை பிரம்மம் என்று கூறுவது, அதாவது ஒரு உத்கர்ஷம் கொஞ்சம் உயர்த்தியா சொல்றது, உயர்த்தியா சொல்றதுக்காக இந்த மாதிரி சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா. அதனால உபாசனை செய்ய வேண்டியது என்னன்னா, தன்னை விட உயர்ந்த சுதந்திரனான பரமாத்மாவையே உபாசிக்கணும் அப்படின்னு இங்க அறுதிட்டு சொல்லப்படுது சுவாமி. இந்த அதிகரணத்துடைய உள்ளார்ந்த பொருள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உயர்ந்ததை தாழ்த்தி கொள்ளுதல் தவறு, ஆனா தாழ்ந்ததை உயர்த்தி கருதுவது உபாயமாக இருக்கலாம், ஆனால் அதையே உபாசனையாக மாற்றுவது சமயக் அல்ல அப்படின்னு இங்க சொல்லப்படுறது சுவாமி. உதாரணமா ஒரு வேலைக்காரன். ஒரு நிமிஷம் பரமாத்மாவை உபாசனம் பண்றதுக்கு அதோட ஒத்த பொருளை பார்க்கணும். ஆத்மா ஆனந்தம் உடையது, பரமாத்மா ஞான ஆனந்தம் உடையது. உபாசனம் பண்றதுக்கு தனது ஆத்மா ஞான ஆனந்தம் உள்ளதுனால அதையே பரமாத்மா வச்சு உபாசனம் பண்ணலாம். ஆனால் உடம்புல அச்சேதன பொருள்ல அதுலயும் பரமாத்மா இருக்காங்கிறதுனால அதை பரமாத்மாவா நினைச்சு உபாசனம் பண்றதுங்கிறது தவறு. ஏன்னா பெரும்பளுக்கு ஒரு உடல் இருக்கணுங்கிறது தேவை இல்லை. நம்ம சௌரியத்துக்காக இந்த உடல் எடுத்துட்டு இருக்காங்க தவிர்த்து இந்த உடல் தான் பரமாத்மா அப்படின்னு நினைச்சோம்னாக்க அது தாழ்ந்த பலனை தரும், அது இதாகாது. ஆகவே இவெல்லாம் பரமாத்மாவை அந்த ஆத்மாவை நினைச்சு உபாசனம் பண்ணலாம். ஆனால் தனது உடம்புல கூடிய மனம் விரைந்து ஆரம்பிச்சு இதெல்லாம் அச்சேதன பொருள், இதை பரமாத்மாவோட உடல் அப்படின்னு நினைக்கப்படாது. ஏன்னா ஒருத்தருக்கு ஒரு நல்லது பண்ணணும்னு சொன்னாக்க அவர் விரும்பி அவர் ஆத்மாத்மா அதை ஏத்துக்கணும். அது இல்லாம அவர் கைக்கு நல்லது பண்றேன், கைக்கு நான் கைக்கு ஒரு மோதிரம் போட்டா வச்சுக்கிட்டோம், இல்ல ஒரு வளையல் போட்டா வச்சுக்கிட்டோம், ஆனா சந்தோஷப்படுறது ஆத்மா. அப்படி இல்லாம இந்த கைக்கு மட்டும் பண்றேன் அப்படின்னு பண்ணினாக்க என்ன ஆகும்னாக்க அது ஆத்மாவுக்கு போய் சேராது, ஆத்மா கவனிக்காம. ஆகவே ஆத்மா
பரமாத்மா ரெண்டும் குரூப்பில் இருக்க மெட்டீரியல்ஸ். அதனால அந்த இதுல பார்க்கணுமே தவிர்த்து அதை வந்து பரமாத்மாவோட உடல் அப்படின்னு நினைச்சிட்டு உன்னை இது உபாசனம் பண்றது வந்து தவறு அப்படிங்கிறார். நான் எஸ் மேல சுவாமி. போறேன். தன்யாஸ் சுவாமி. அதுக்கு ஒரு உதாரணம் வந்து அடியன் கோட் பண்ணி வச்சிருந்தேன் சுவாமி. அதாவது ஒரு வேலைக்காரனை வந்து அரசன் என்று நினைப்பது அவனை உயர்த்துவதாகும். ஆனால் அரசனை வந்து வேலைக்காரன் என்று கருதுவதுன்றது அவனை அவமதிக்கிறதா ஆறுது அப்படின்ட்டு. அது போல மனம் மத்த அச்சித்தான இருக்கக்கூடியதெல்லாம் நேரடியாக உபாசிப்பதற்கு தகாது அப்படின்னு சொல்லப்படுது சுவாமி. அதனால தன் ஆத்மாவை பரமாத்மாவின் சரீரமாக உணர்ந்து அவனை உபாசிக்கிறது கரெக்டான அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்னு சொல்லப்படுது சுவாமி. அதனால இந்த அதிகரணத்துல நிறுவறது என்னன்னா, உபாசகன் தனது ஆத்மாவை பரமாத்மாவின் உடலாக உணர்ந்து உபாசிக்கலாம். ஆனால் மனம் மத்த அச்சித்தா இருக்கக்கூடிய உடல், பெயர் இதெல்லாத்தையும் உயிரற்ற பண்டங்களை அப்படியே உபாசிப்பது தகாது அப்படின்றதுதான் வந்து இந்த பிரதிகாதிகரணத்துடைய சுருக்கம் சுவாமி. இப்ப நெக்ஸ்ட் வந்து 127வது களம் போலாம் சுவாமி. 127வது களம். இந்த களத்துல வந்து ஆதித்யாதி மத்தியதி கரணம், அதாவது சூரியன் முதலானவைகளை உருவாக்கப்படுவது களம் அப்படின்னு வந்து இங்க பாக்குறோம் சுவாமி. இந்த அதிகரணத்துல வந்து சுருக்கமா என்ன அப்படின்னா, முன்னாடி நம்ம ஆராய்ந்த அதிகரணங்கள்ல உபாசனைக்கு உரிய விஷயங்கள் குறித்து விசாரம் நடைபெற்றது. அதை தொடர்ந்து இந்த அதிகரணத்துல என்னன்னா, ஒரு பொருளை மற்றொன்றாக உருவகித்து உபாசிப்பதில் எந்த விதி பின்பற்ற வேண்டும் அப்படின்னு வந்து முக்கியமா இங்க வந்து டிஸ்கஸ் பண்ணப்பட்டது சுவாமி. சாந்தோக்கிய உபனிஷத்துல சொல்றது உத்கீதை உபாசிக்க வேண்டும் அப்படின்னு கூறப்பட்ட போதும், உத்கீதையே அதாவது வந்து சூரியனாக கொள்ள வேண்டுமா, இல்ல சூரியனுக்கு உத்கீதமாக கொண்டு உபாசிக்க வேண்டுமா அப்படின்னு இங்க வந்து ஐயம் எழறதா. இதை தீர்க்கறதுக்காக சூத்திரம் அங்க கோட் பண்ணது என்னன்னா, ஆதித்யாதி மதையே உபபத்தே, அதாவது சூரியன் போன்ற உயர்ந்த தேவதைகள் தான், ஆனா உத்கிதையில் உபாசனையில் எடுத்துக்கொண்டு உபாசிக்க வேண்டும் என்று நிர்ணயிக்கிறது அப்படின்னு. அதாவது என்னன்னா, இதுக்கு வந்து நம்ம உடையவர் ரொம்ப அழகா விளக்கம் சொல்லியிருக்கார். ஒரு பொருளை மற்றொன்றாக நினைத்து கொள்ளும் பொழுது, அதாவது தாழ்ந்ததை உயர்ந்ததாக கருதுவதுன்றது வந்து சால பொருத்தமானது அப்படின்னு வந்து சொல்றார். அதாவது சூரியன் போன்ற தேவதைகள் அதனுடைய உயர்ந்த தத்துவத்தை அதாவது சுட்டி காட்டுறது. ஆனால் உத்கீதம் என்ற மந்திரத்தை வந்து சாதாரணமாக இல்லாமல் உயர்ந்த ஆதித்ய சம்பத்தத்துடனே உபாசிக்க வேண்டும். அதாவது ஆதித்யனுக்குள்ள மண்டல மத்தியவர்த்தியா இருக்கக்கூடிய ஸ்ரீமன் நாராயணனையே அப்படின்னு அவனுக்குள்ள இருக்கிற உயர்த்தியானதே அப்படின்னு உள்ளார்ந்த அர்த்தம் சுவாமி. அப்ப உபாசனன்றது வந்து வெறும் ஒரு உருவத்தை நினைப்பது மட்டும் இல்ல, அந்த உருவத்துக்கு உரிய உயர்ந்த குணங்கள், மகிமைகள், அதுக்கப்புறமா அதனுடைய நினைத்தாலே அது பூர்ணமாகும் அப்படின்னு சொல்லப்படுறது. அப்ப உபாசனையில வந்து உயர்ந்த ஆதாரத்தை தேர்ந்தெடுத்து அதனுடைய குணங்களை சேர்த்து தியானிக்கணும் அப்படின்னு வந்து இங்க ரொம்ப கிளியரா சொல்லப்பட்டிருக்கு. இதனால இந்த அதிகரணத்துல நிறுவறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உபாசகன் உத்கீதம் போன்ற உபாசனையில் தாழ்ந்ததை உயர்த்தி கொள்ளாமல் உயர்ந்த ஆதித்யன் போன்ற தத்துவங்களை அடிப்படையாக வைத்து அதனுடைய குணங்களோடு உபாசிக்க வேண்டும் என்பதே அப்படின்னு இந்த அதிகரணத்துல வந்து நிறுவப்பட்டது. ஒரு நிமிஷம். இப்போ நம்ம மாதுளை ஏதாவது பண்றோம்னாக்க முதல்ல கும்பத்துல தீர்த்தம் வச்சு அதுல மாதுளை, தேங்காய், புஷ்பம் எல்லாம் சாத்தி அதை நம்ம உபாசனம் பண்றோம். என்ன பண்றோம்னாக்க வருணம் ஆவாகியாமின்னு வருணம் ஆவாகிக்கிறோம். இதுல நம்ம வச்சு குடத்தீர்த்தத்துல வருணன் சொல்றோம். ஆனா இந்த குடத்தீர்த்தம் வருணனா சொல்லலாம். ஆனா வருணனை குடத்தீர்த்தம் சொல்ல முடியுமோ? நம்ம அந்த ஃபங்க்ஷன் முடிகிற மட்டுல அந்த 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 குடத்துல இருக்கிறது வருணன் தான். நம்ம அப்புறம் கடைசியில் அப்படிச்சுன்னா இது முடிஞ்ச உடனே யதாஸ்தான பிரதிஷ்டாபியாம தனியா தள்ளி தள்ளி வச்சிருக்கோம். அதனால நம்ம வந்து ஒரு உயர்ந்த பொருளை ஒரு தாழ்ந்த பொருள்ல வச்சு சொல்லப்படாது. ஆனால் தாழ்ந்த பொருள்ல உயர்ந்த பொருளை ஆவாகனம் பண்ணலாம். ஏன் நம்ம தர்ப்பணங்கள்லாம் பண்றச்சே கூட இந்த புக்னம் பண்றோம், இந்த பவித்திரம் தர்ப்பத்துல அதுல வந்து பித்திரு பிதாம பிரபிதான ஆவாகனம் பண்றோம். நம்ம அவளை நம்ம ஆவாகனம் பண்றோம். அது முடியும்.
அதனால ஆக நம்ம பித்தர்கள்லாம் வந்து வெறும் தர்ப்பமா இருக்கான்னு அர்த்தமா? அப்படி இல்லை. No. அதனால ஒரு தாழ்ந்த பொருளை உயர்ந்த பொருளாக உருவகம் பண்ண முடியும். அது பண்றது ரைட்டு. ஆனா உயர்ந்த பொருளை தாழ்ந்த பொருளா நினைக்கப்படாது அப்படிங்கிறது என்னுடைய ஜஸ்ட். மேல போகும். வெரி நைஸ். தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச். இப்ப அடுத்து 128வது கலம். இந்த வந்து ஆசனாதி ஆசனாதி கரணம். இருக்கை ஆசீனாதிகரணம். ஆசினாதி கரணம், அதாவது இருக்கை நிலை களம் அப்படின்னு இதை பார்க்க போறோம் சுவாமி. இதுல வந்து உபாசனை என் நிலையில் செய்யப்பட வேண்டும் அப்படின்றது ஆராயப்படுறது. ஒருவன் நின்று கொண்டு பண்ணலாமா, நடந்து கொண்டு பண்ணலாமா, இல்ல படுத்து தியானிக்கலாமா அப்படின்னு இருக்கு. ஆனா அது குறிப்பிட்ட ஒரு நிலை அவசியம் என்ற சந்தேகம் எழுது. அதனால இந்த சூத்திரங்கள் எல்லாம் என்ன சொல்லப்படுறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆசீன சம்பவாத், அதாவது அமர்ந்த நிலையில் தான் தியானம் சிறப்பாக அமையும். தியானாச்ச அப்படின்னு ஒரு சூத்திரம். அதுல என்ன சொல்லப்படுறதுன்னா, மன அது அமர்ந்து செய்யறச்ச, அதாவது தியானம் பண்றச்ச, அப்போ அவங்களுக்கு மனம் ஒருமைப்பாடு கிடைக்கும். அச்சலத்துவம் சாபேட்சையே, அதாவது தியானம் அசைவில்லாத நிலையில் எதிர்பார்க்கிறது அப்படின்னு. அடுத்து வந்து சம்ரந்தி, அதாவது ஸ்மிருதிகளும் இதையே உறுதிப்படுத்துகின்றன அப்படின்னா. நெக்ஸ்ட் வந்து எத்திரை காக்கிரதா, அதாவது மன ஒருமைப்பாடு கிடைக்கும் இடம்தான் முக்கியம் அப்படின்னு. இது ரொம்ப இம்பார்ட்டன்டான பாயிண்ட் லாஸ்டா சொல்லப்படுறது. ஏன்னா ரொம்ப டிஸ்டர்பன்ஸோட இருக்கிற இடத்துல எல்லாம் வந்து நம்மளால உபாசனம் பண்ண முடியாது. அதனால மனம் ஒருமைப்பாடு கிடைக்கும் இடம்தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு வந்து இங்க லிஸ்ட் சொல்லப்பட்டிருக்கு. அமர்ந்து உட்காரணும் அப்படின்லாம் வந்து சொல்லப்பட்டிருக்கு சுவாமி. இதுக்கு நம்ம உடையவர் என்ன விளக்கம் சொல்றாரு அப்படின்னா, நடப்பதும் நின்றதும் படுத்ததும் இந்த மாதிரி நிலைகள்ல வந்து உடல் அல்லது மனம் வந்து அசைவு தவிர்க்க முடியாது அப்படின்னு வந்து சொல்லப்படுது. நடக்கும்போது அசைவு இருக்கு, நின்று இருக்கும் போதும் ஆடுறது, படுக்கும் பொழுதும் அசைவு, அதனால இது தவிர்க்க முடியாது. அதனால நடப்பதில் வந்து கவனம் புற விஷயங்களில் செல்லும். ஓ, முள் இருக்கா, கல் இருக்கா, அடுத்த ஸ்டெப் எங்க வைக்கணும், இந்த பக்கம் திரும்பணுமா, லெஃப்டா ரைட்டா, இந்த மாதிரி எல்லாம் வந்து புற விஷயங்கள்ல வந்து மனசு செலுத்தும் பொழுது தைலதாரைன்றது வந்து ஆகாது. அதே மாதிரி படுத்துட்டு இருக்கும்போது கண்டிப்பா தூக்கம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால அதுவும் கூடாது அப்படின்னு. அதனால அமர்ந்த நிலை மட்டுமே ஒருமை, அதாவது மன ஒருமைப்பாட்டிற்கு ஏற்றது அப்படின்னு நம்ம ராமானுஜர் வந்து ரொம்ப அழகா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கார். அப்ப வந்து வேதம், வானம், நிலம், மலை இந்த மாதிரி எல்லாம் தியானிக்கின்றன என்று கூறுவது அவற்றின் நிலைத்த அசைவற்ற தன்மையை எடுத்து காட்டுறதுக்காக மட்டும்தான் அப்படின்னு இங்க ரொம்ப கிளியரா சொல்லப்பட்டிருக்கு. மேலும் கீதாச்சாரமும் இதேதான் வந்து வலியுறுத்துறது சுவாமி. தூய்மையான இடத்தில் சமமான ஆசனத்தில் அமர்ந்து புலன்களை அடக்கி மன ஒருமைப்பாட்டுடன் பரமாத்மாவை தியானிக்க வேண்டும் அப்படின்னு கீதையிலையும் வந்து கண்ணன் சொல்லியிருக்கிறது. இதனுடைய உள்ளார்ந்த தத்துவம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உபாசனை என்பது உடல் செயல் அல்ல, அது மனசார முயற்சி அப்படின்னு. மனசார பண்ணக்கூடிய ஒரு முயற்சி. அதன் உயிர் ஏகாக்கிருத, அதாவது மன ஒருமைப்பாட்டோட பண்ணக்கூடிய உபாசனம் அப்படின்னு. அதனால அமர்ந்த நிலை சிறந்தது என்றாலும் இது கட்டாயம் இல்லை. எங்கு மனம் அமைதியாக ஒருமுகமாகிறதோ அந்த இடமே தியானத்திற்கு உகந்தது அப்படின்னு இந்த அதிகரணத்துல வந்து நிறுவப்படுறது சுவாமி. அதாவது ஒருவர் மன ஒருமைப்பாடு பெறும் இடத்தில் அமர்ந்த நிலையிலேயே அசையாமை காத்து பரமாத்மாவை உபாசிக்க வேண்டும் அப்படின்றது தான் இந்த ஆசீனாதிகரணத்துடைய சுருக்கம் சுவாமி. அடுத்த அதிகரணம் போலாமா சுவாமி? ஓகே, அடுத்து வந்து பாத்தீங்கன்னா யாருக்காவது ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தா ப்ளீஸ் கேளுங்க. ஓகே, நம்ம இப்ப அடுத்த அதிகரணம் போலாம் சுவாமி. அடுத்த அதிகரணம் 129. இது வந்து அப்பிரயாணாதிகரணம், அதாவது வாழ்நாள் உள்ள வரையிலும் அப்படின்னு இந்த கலம். அப்பிரயாணாதி, எஸ் சுவாமி, அதாவது வாழ்நாள் உள்ள வரையிலும் களம். இந்த அதிகரணத்துல வந்து என்ன சுருக்கமா பார்க்கலாம் சுவாமி. இதுவரை உபாசனை செய்யும் முறை, இடம், நிலை இதெல்லாம் ஆராயப்பட்டன. ஆனா இந்த அதிகரணத்துல வந்து உபாசனை எதுவரை செய்யப்பட வேண்டும் அப்படின்னு வந்து விசாரிக்கப்படுறது இதுல. அதாவது முன்னாடி இருந்த அதிகாரத்துல உபாசனை பல முறை செய்யப்பட வேண்டும் அப்படின்னு ஏற்கனவே நம்ம நிறுவப்பட்டது. ஆனால் ஒவ்வொருவரினுடைய ஆயுள், அவங்களுடைய ஆயுள் வந்து வேறுபடுவதால் எந்த வரையிலான காலம் வரை உபாசனை தொடர வேண்டும் அப்படின்னு ஒரு சந்தேகம் எழுதா. அதுக்கு இந்த சூத்திரம் சொல்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அப்ராயணா
தத்ராபி ஹி திருஷ்டம். இந்த உலக வாழ்க்கை முடியும் வரை, அதாவது பிரயாணம், தட் மீன்ஸ் மரணம், அது நடைபெறும் வரை உபாசனம் தொடர்ந்து செய்யப்பட வேண்டும் அப்படின்னு நிர்ணயிக்கிறது சுவாமி. அதுக்கு நம்ம ராமானுஜர் அருளிய விளக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பல முறை என்று பொதுவா சொல்லிட்டதுனால ஒவ்வொருவரின் வாழ்நாளையும், ஒவ்வொருத்தருடைய வாழ்நாள் அடிப்படையாக கொண்டு அவரவர் உபாசனையை கைகூடிய காலத்திலிருந்து உயிர் உடம்பில் இருக்கும் வரை உபாசனை தொடர வேண்டும் அப்படின்றதுதான் சாஸ்திரம் வலியுறுத்தல் சுவாமி. இதனை சாந்தோக்கியத்திலையும் இதை உறுதிப்படுத்தப்படுறது. ஆயுள் உள்ளவரை இவ்வாறு உபாசித்து பின்னர் பரமபதத்தை அடைகிறான் அப்படின்னு சாந்தோக்கிய உபனிஷத்துல சொல்லப்படுறது. இதனுடைய உள்ளார்ந்த தத்துவம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உபாசனை என்பது ஒரு காலவரையற்ற சடங்கு அல்ல, அது வாழ்நாளையே நிரப்பும் அதாவது ஆன்ம வாழ்க்கை மார்க்கம் அப்படின்னு இங்க ஸ்தாபனம் சுவாமி. ஒரு முறை செய்து முடிக்கப்படுவது அல்ல, உயிர் இருக்கும் வரை தொடரும் நித்திய சம்பந்தம் அப்படின்னு இங்க சொல்லப்படுது. அதாவது ஜீவன் தன் உடம்பை விட்டு பிரியும் தருணம் வரை பரமாத்மாவை நினைத்து கொண்டே வாழ வேண்டும் அப்படின்றதுதான் இந்த அதிகரணத்துடைய சாரம். இந்த அதிகரணத்துல நிறுவது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு உபாசகன் உபாசனை செய்ய தகுதி அடைந்த நாளிலிருந்து தம் ஆயுள் முடியும் வரை இடையூறாது பரபிரம்மமான ஸ்ரீமன் நாராயணனை உபாசித்துக் கொண்டிருக்க வேண்டும் என்பதே அப்படின்னு இந்த அதிகரணத்தை நிறுவப்பட்டது சுவாமி. இப்ப அடுத்த அதிகரணம் போலாமா சுவாமி? 130வது அதிகரணம். ஒரு நிமிஷம் சுவாமி. 130வது களம், அதாவது தததிக மாதி கரணம், தீவினை அழிவு களம். இதுல என்ன டிஸ்கஸ் பண்ணப்படுறதுன்னா, இதுவரை உபாசனை செய்யும் முறை, நிலை, காலம் இதெல்லாம் ஆராயப்பட்டது. ஆனா இந்த அதிகரணத்துல உபாசனை செய்தவனுக்கு கிட்டும் முதற் பலன் என்ன அப்படின்றதுதான் இங்க விசாரிக்கிறது சுவாமி. அதுக்கு வேத வாக்கியங்கள் பார்த்தீங்கன்னா பல இடங்கள்ல என்ன சொல்றது, உபாசகனுடைய தீவினைகள் அழிகின்றன, பின்னர் அவனுக்கு பாபங்கள் ஒட்டுவதில்லை அப்படின்னு ரொம்ப தெளிவா சொல்றது. அதுதான் இந்த அதிகரணத்துல டிஸ்கஸ். அப்ப இதனால உபாசனம் வெறும் பாப நாசத்திற்கே காரணமா, இல்ல அது முக்திக்கான நேரடி உபாயமா அப்படின்னு சந்தேகம் எழுது. அப்ப அதுக்கு இந்த சூத்திரம் மூலியமா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கிறது தேவரே. என்னன்னா, தததிக ம உத்தர பூர்வயோ அஸ்லேஷ விநாசவ். பூர்வயோ அஸ்லேஷ விநாச. அகம் அகம்னா பாவம், உத்தரம்னா பின்னால பண்றது, பூர்வனா முன்னால பண்ணினது. இந்த ரெண்டும் உத்தர பூர்வ அகயோகோ அஸ்லேஷ விநாசம். ஸ்லேஷம்னா விட்டுறது, விநாசம்னா அழிந்து ஒட்டாது இருக்காது. அஸ்லேஷம். அதுக்கு உபாசகனுக்கு முன்னிருந்த பாவங்கள் நாசமாறுது, பின்னாடி உண்டாகும். அதாவது ஒரு உபாசகன் முமுட்சு தெரிஞ்சு கண்டிப்பா தப்பு பண்ண மாட்டார். ஏன்னா ஆணுக்குல்ய சங்கல்ப பிராதிகுல்ய வர்ஜனம் அப்படின்னு இருக்கும்போது பண்றதுக்கு வாய்ப்பு இல்லை. பட் பை சான்ஸ் அகஸ்மாத் அவருக்கு ஏதோ தெரியாம நிகழ நடவு பாப்பங்கள், இல்ல வாசனையின் காரணமா சட்டுன்னு ஏதோ ஒண்ணு ஆயிடுறது. அந்த மாதிரி பின்னாடி உண்டாகும் பாப்பங்கள் ஒட்டாது அப்படின்னு இங்க நிர்ணயிக்கப்பட்டது. அதுக்கு நம்ம ராமானுஜர் ரொம்ப அழகா விளக்கம் சொல்றாரு. என்னன்னா, பரமாத்மனை தியானித்து மனக்கண்ணால் அவனை அனுபவிக்கும் அளவிற்கு உபாசனை கைக்கூடியவனுக்கு, அதுதான் அடியேன் முதல்ல இந்த அதாவது 4th அத்தியாயத்தோட சம்மரி சொல்லும் போதே பகவானுடைய ரூபம் அப்படி கண்ணை மூடின உடனே பாத்தீங்கன்னா, அடியனுக்கு மாயாப்பூர் கண்ணன் ஸ்ரீ ராதா மாதவ் சோ க்ளோஸ் டு மை ஹார்ட். அதுக்கப்புறம் செலுவே நாராயணன் சுவாமி ஒரு முறை போயிட்டாவே அவன் என்ன வஸ்திரம் உடுத்திட்டு இருக்கான், என்ன ஆபரணம் போட்டு இருக்கான், அவனுடைய மாலைகள் என்ன, அவனுடைய நீண்ட கிரீட்டம் என்ன, எல்லாம் அப்படியே ஸ்கேன் பண்ணி மனக்கண்ணில் அப்படி கண்ணை மூடின தட்சணம் பகவானுடைய ரூபம் அப்படி ஆயிடுறது. அதே மாதிரி மன்னார்குடி ராஜகோபாலன் சுவாமி அவர் கையில வச்சுட்டு இருக்க கசகுக்கோல், அவனுடைய முட்டி ஒரு பாதத்தை மட்டும் அப்படி முன்ன வச்சுட்டு இருக்க அழகு, அவனுடைய ஸ்மைல், மந்தஹாச புன்னகை, இதெல்லாம் அப்படியே கண்ணில் அப்படி ரெஜிஸ்டர் ஆயிட்டு when we do உபாசனம் பண்றச்ச அப்படி கண்ணை மூடின உடனே பகவானுடைய ரூபம், அதுக்குண்டான குணம், அதுக்குண்டான சேட்டித்தங்கள் இதெல்லாம் அப்படி மனக்கண்ணுல வந்தா அதுதான் இங்க சொல்றாரு சுவாமி. அந்த மாதிரி ஒரு மனக்கண்ணுல வரும்பொழுது அவனை அனுபவிக்கும் அளவிற்கு உபாசனை கைக்கூடியவனுக்கு.
இது வந்து ரொம்ப 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 பியூட்டிஃபுல்லா இருக்கும் சுவாமி. இந்த ஒரு போர்ஷன் மனக்கண்ணால பகவான் வந்து அப்படி அனுபவிக்கிறதுன்றத. அந்த மாதிரி உபாசனை கைகூடியவனுக்கு அவன் செய்த பாபங்கள் தானாகவே கலைந்து விடுகின்றன அப்படின்னு. இதுக்கு சர்வ தர்மான் பரித்தியஜ்ய மாமேகம் சரணம் பிரஜ அகம் துவா சர்வ பாப்பேபியோ மோக்ஷிஷ்யாமி பகவான் சொல்லினதை ஞாபகம் வச்சுக்கலாம் சுவாமி. இதற்கு உதாரணம் பாபத்தின் பலன் என்பது பரமாத்மாவின் அனுமதியால் வருகிறது. உபாசனையால் பகவான் திருப்தி அடைவதனால் அந்த பாபங்களின் சக்திகள் தானாகவே குறைந்து அழிகின்றன அழிந்து விடுகின்றன அப்படின்னா. மேலும் உபாசனைக்கு பிறகு தன்னால் அறியாமலாக ஏதேனும் ஒரு பிழை தெரிஞ்சா, வேணும்னு பண்றது இல்லை, ஏதோ தெரியாம பண்ணின இந்த வாசனை ருச்சி அதுல எதுனா ஒரு தவறு பண்ணினாலும் கூட அந்த பாபங்கள் அவனிடம் ஒட்டுவதில்லை அப்படின்னு இங்க முக்கியமா நிர்ணயிக்கப்பட்டிருதா. ஆனால் தெரிஞ்சே பாபம் பண்ணியிருந்தா அந்த செய்ய விரும்புவனுக்கு வந்து என்ன ஆயிடுதுன்னா உண்மையான உபாசனை ஏற்படாது. அப்ப வந்து அவனுக்கு வந்து மனசுல காமம் அந்நிய அந்நிய அபிலாஷத்தை சூன்யம் அப்படின்னு அனாவருத்தம் அப்படின்னு சாஸ்திரம் சொல்றது. அந்த மாதிரி யார் ஒருத்தனுக்கு வந்து உபாசனை துண்டிச்சுடுறது when we knowingly do, தெரிஞ்சே பாப்பம் பண்ணும்போது வந்து அவனுக்கு உபாசனம் வந்து தொடர்றது இல்லை அப்படின்றா. அது மட்டும் இல்லாம இந்த உபனிஷத் என்ன இதுல வந்து உபனிஷத்தும் உறுதிப்படுத்துறது தீவினையை விடாதவனுக்கு உபாசனை கிட்டாது அப்படின்னு வந்து சொல்லப்படுறது. ஏன்னா கண்டிப்பா எல்லா உபாசகனும் முமுட்சுக்கும் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, பகவான் வந்து பிரதிகூலமா பகவானுக்கு இருக்கக்கூடாது அப்படின்னு வந்து அவங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனால வந்து பாத்தீங்கன்னா டெஃபினெட்லி அவங்க வந்து தெரிஞ்சே எந்த தவறும் பண்ணவே மாட்டா அப்படின்றது தெரிஞ்சு வச்சுட்டு இருக்கணும் சுவாமி. அக்கஸ்மாத் பண்ணினாலும் கூட அவங்களுக்கு உபாசனை தடைப்படுறது அப்படின்னு இங்க அர்த்தம். அப்ப உபாசனம்ன்றது வந்து ஒரு சும்மா சடங்கு இல்லை, ஒரு வெளிப்புற சடங்கு அல்ல. அது ஜீவனுடைய உள்ளார்ந்த ரொம்ப ஹார்ட்ஃபுல்லா அது அது வந்து உள்ளார்ந்த பரிவர்த்தனை அப்படின்னா பகவானுக்கும் அடியேன் சில நேரத்துல ஃபீல் பண்ண சுவாமி, பகவானுக்கும் அந்த ஜீவனுக்கும் நடக்கக்கூடிய எக்ஸ்க்ளூசிவான ஒரு அனுபவம், அது எக்ஸ்க்ளூசிவ் எக்ஸ்பீரியன்ஸ் அதை வந்து பகவான் கொடுக்குறான்றது வந்து புரியும் சுவாமி. அதுதான் இங்க ஜீவனின் உள்ளார்ந்த பரிவர்த்தனை அப்படின்னு வந்து இங்க ரொம்ப அழகா சொல்லப்படுறது. அதனால கடந்த பாவங்கள் அழியறது, எதிர்கால பாவங்கள் தடுக்கப்படுறது. ஏன்னா பகவானுக்கு பிரதிகூலமா இல்லாம அனுகூலமா இருக்கணும் அப்படின்னு அந்த ஜீவனுக்கு நல்லா தெரிஞ்சதுனால எதிர்காலத்துல இருக்க பாவங்களும் தடுக்கப்படுறது, முந்தைய பாவங்கள் அழிக்கப்படுறது. அதாவது உபாசனை வந்து ஜீவனை வந்து பாப பந்தத்திலிருந்து விடுவிக்கிறது அப்படின்னு வந்து இங்க ரொம்ப கிளியரா வந்து சொல்லப்படுறது இந்த அதிகரணத்துல. அப்ப இந்த அதிகரணத்துல நிறுவறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மன ஒருமைப்பாட்டுடன் பரமாத்மாவை உபாசித்து அவனை அனுபவிக்கும் நிலை கிட்டியவனுக்கு, பகவானை அனுபவிக்கிற நிலை கிட்டியவனுக்கு முன்னர் செய்த தீவினைகள் அழியறது, பின்னர் உண்டாகும் பாபங்கள் ஒற்றதில்லை அப்படின்னு தான் இந்த அதிகரணத்துல உடைய சுருக்கம் சுவாமி. அடுத்த அதிகரணம் போலாமா சுவாமி? 131வது காலம். இது வந்து பாத்தீங்கன்னா இதராதி கரணம், அதாவது நல்வினைகளும் ஒட்டாக்கலம் அப்படின்னு வந்து இங்க ரொம்ப அழகான ஒரு அதிகரணம் சுவாமி இது. அதாவது உபாசனை கைகூடிய பிறகு நல்வினைகள் உடனே அழிவதில்லை, அவை உடல் இருக்கும் வரை உபகாரமாக இருந்து உடல் நீங்கும் போது அழிந்து விடுகின்றன அப்படின்னு இந்த இந்த அதிகரணத்துல வந்து இந்த அதிகாரத்துல நம்ம பார்க்க போறோம் சுவாமி. ஆனா இதுக்கு முன்னாடி இருந்த அதிகாரத்துல வந்து பாத்தீங்கன்னா உபாசனம் கைகூடியவனுக்கு முன்னாடி செய்த தீவினைகள் வந்து அழிஞ்சிடுறது, பின்னர் உண்டாகும் தீவினைகள் வந்து ஒட்டுறது இல்லை அப்படின்னு நம்ம போன அதிகாரத்துல பார்த்தோம். அப்ப இந்த அதிகாரத்துல வந்து இந்த நிலை தீவினைகளுக்கு மட்டுமா இல்ல நல்வினைகளுக்கும் பொருந்துமா அப்படின்னு ரெண்டுத்தையுமே வந்து ஆராயப்படுறது சுவாமி. அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா சூத்திரம் என்ன சொல்றதுன்னா, இதரஸ்ய அபி ஏவம் அஸ்மஸ்லேஷக, அதாவது மற்ற வினைகளும் அதாவது நல்வினைகளும் இது போல் ஒட்டுவதில்லை அப்படின்னு நிர்ணயிக்கப்படுறதா. ஏன்னா ஒரு முமுட்சு பகவானுக்கு வந்து திருவாராதன ரூபமா எல்லா செயல்களும் பண்ணும்போது அது எல்லாம் அக்கர்மவா ஆயிடுறது. அதனால அவன் என்ன பண்ணாலும் அது வந்து பகவானுக்கு சமர்ப்பணம் ஆகும்போது நல்ல நல்ல வினைகள் கூட அவனுக்கு ஒட்டுறது இல்லை அப்படின்னு. ஸோ இது வந்து நம்ம ராமானுஜர் வந்து ரொம்ப அழகா இதுக்கு அருளி விளக்கம் கொடுத்திருக்கார். வேத வாக்கியங்கள் தெளிவாக சொல்றது என்னன்னா, நல்வினை தீவினை இரண்டும் உபாசனையால் கலைந்து விடுகின்றன. நாட் ஓன்லி தீவினை, ஈவன் நல்வினையும் உபாசனையால் கலைந்து விடுகின்றன அப்படின்னு சொல்லப்படுறது. இதற்கு காரணம் என்னன்னா, தீவினை மட்டும் அல்ல, நல்வினையும் முக்திக்கு தடையே. அதனால
தீவினை வந்து துன்ப பலத்தை தருது, நல்ல வினை வந்து சுக பலத்தை தருது. அதனால ரெண்டும் ஜீவனை வந்து சம்சார சக்கரத்துல வந்து கட்டி வச்சுடுறது. அதனால பிரம்ம உபாசகனுடைய இலக்கு என்னன்னா, இவ்வுலக அல்லது ஸ்வர்க்க பலன்கள் அல்ல, பரம புருஷார்த்தமான பிரம்மானுபவமே அப்படின்னு வந்து அவனுடைய மைண்ட் இருக்கிறதுனால எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பகவானுக்கு வந்து பகவத் ஆக்ஞா, பகவத் பிரீத்தியர்த்தம், பகவத் கைங்கரியம் அப்படின்னு அவன் பண்றச்ச வந்து அவனுக்கு நல்ல வினைகள் வந்து ஒட்டுறதில்லை அப்படின்னு அர்த்தம். அப்ப நல்ல வினைகள் வந்து அவனுக்கு இறுதியில் வரை இலக்காகாது. அதாவது இறுதியில வரைக்கும் அவனுக்கு இலக்காகாது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உபாசனை கைகூடிய பிறகு அவனுடைய நல்வினைகள் உடனே அழியறது இல்லை. ஆனா அவன் உடல் இருக்கும் வரை உபகாரமாக இருந்து அப்படின்னு அவன் வந்து இன்னும் இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா கைங்கரியத்திலேயே ஈடுபடுத்திடுறது, இன்னும் பகவத் அனுபவத்தை வந்து அவனுக்கு அதீதமா கொடுத்துடுறது. அதனால அந்த நல்ல வினைகள் வந்து அவனுக்கு உபகாரமா இருந்து இருந்து அவனுக்கு நன்மை பண்றது. அதனால உடல் நீங்கும் பொழுது அதுவும் அழிந்து விடுகின்றன அப்படின்னு இதனுடைய உள்ளார்ந்த தத்துவம். ஜீவன் முக்தியை நாடும் பொழுது அவனுக்கு பாபம் மட்டும் அல்ல, புண்ணியமும் கூட பந்தமே. அதனால புண்ணிய பாப இரண்டையும் தாண்டிய நிலைதான் முக்தி அப்படின்னு இந்த அதிகரணத்துல வந்து நிறுவப்படுறது சுவாமி. உபாசனை இந்த இரு பந்தங்களிலிருந்தும் விடுவிக்கும் ஆன்ம பரிசுத்த மார்க்கம் அப்படின்னு ரொம்ப கிளியரா இந்த அதிகரணத்துல வந்து விளக்கப்பட்டது. இதனால இந்த அதிகரணத்துல என்ன சொல்லப்படுறதுன்னா, பரமாத்மானை அதாவது பரமாத்மாவை வந்து நம்ம உபாசிக்கும் உபாசகனுக்கு தீவினைகளும் அழியிறது, நல்ல வினைகளும் உடல் நீங்கும் வரை துணை புரியறது. அதாவது அவன் வந்து இன்னும் சாதகமா இருக்கு அவனுக்குன்னு அர்த்தம். அதுக்கப்புறமா அதுவும் அழிந்து விடுகிறது. இதனால் புண்ணிய பாபம் இரண்டும் நீங்கி முக்தி பெறுதல் சாத்தியமாறுது அப்படின்னு தான் இந்த இதராதி கரணத்துல வந்து சுருக்கமா வந்து பார்த்தோம் சுவாமி. அடுத்த களம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 132வது களம். இந்த 132 இரண்டாவது களம் வந்து அனாரப்த காரியாதி கரணம். அதாவது பலன் அளிக்க துவங்கா, பலனே இன்னும் பழுக்கல, அந்த மாதிரி பலன் அளிக்க துவங்கா வினைக்களம். அதுதான் இந்த இந்த அதிகரணத்துல டிஸ்கஸ் பண்ண போறோம். அப்ப முந்தைய அதிகரணங்கள்ல வந்து உபாசகனுக்கு முன் செய்த தீவினைகள் அழியிறது, பின்பு செய்யப்படும் வினைகள் ஒற்றதில்லை அப்படின்னு நிறுவப்பட்டது. அதே மாதிரி இந்த அதிகரணத்துல வந்து வினைகள் இரு வகையா உள்ள போது எந்த வினை அழிகிறது அப்படின்ற ஒரு விசாரணை வந்து ஆறுது சுவாமி. அதாவது சஞ்சித கர்மா, பிராரப்த கர்மா. சஞ்சித கர்மான்றது வந்து அனாதி காலமாக சேர்த்து காத்திருக்கின்ற பலன் தர தொடங்காத வினைகள், அதுதான் சஞ்சித கர்மா. பிராரப்த கர்மான்றது வந்து இப்பிறவியில் பலன் தர தொடங்கி அனுபவிக்க வேண்டிய வினைகள் அப்படின்னு பிராரப்த கர்மா. இதுல ரெண்டுத்திலயுமே வந்து பாத்தீங்கன்னா உபாசனையால் நீங்குகின்றன அப்படின்னு ஐயம், உபாசனையால நீங்கிறதா அப்படின்னு ஒரு ஐயம் எழுத. அதுக்கு சூத்திரம் வந்து என்ன சொல்லப்படுறதுன்னு பாத்தீங்கன்னா, அனாராப்த காரிய ஏவது. அதாவது பலனளிக்க துவங்காத வினைகள் அது அழிகின்றதுன்றது நிர்ணயம். ஏன்னா ஏற்கனவே பகவான் வந்து சர்வ பாப்பேபியோன்னும் போது சஞ்சித கர்மாவையும் சேர்த்தே அங்க சொல்லப்படுறது. அப்ப நம்ம ராமானுஜர் அதுக்கு ரொம்ப அழகா விளக்கம் சொல்றாரு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அனைத்து பாவங்களும் அழிகின்றன என்று பொதுவாக சொன்னாலும் மறுபுறம் உடல் உள்ளவரை அவன் இருக்கிறான் என்றும் சொல்றது. அதோடைய அர்த்தம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்பிறவியில் பலன் தர தொடங்கிய, அதாவது பிராரப்த கர்மா, அந்த பிராரப்த கர்மாவை வந்து அனுபவித்து முடிந்தால்தான் நீங்கும் அப்படின்னு வந்து அனுபவித்தே தீரணும் அப்படின்னு அர்த்தம். அப்ப சேர்ந்து காத்து இருக்கின்ற சஞ்சித கர்மா இருக்கு பாருங்க, அது உபாசனை பலத்தாலே முழுவதும் அழிந்து விடுகின்றது அப்படின்னு உள்ளார்ந்த கருத்து சுவாமி. இந்த உபாசனையில வந்து எதிர்கால பந்தங்கள் இருந்து பந்தத்திலிருந்தும் விடுவிக்கிறது அப்படின்னு. இப்போதைய உடம்பு தாங்கி நிற்கும் கர்மா, அதாவது பிராரப்த கர்மா, அதை அனுபவித்து பட்டே முடிவடையணும் அப்படின்னு இங்க நிறுவப்படுறது. அதாவது உபாசகன் வந்து புதிய பந்தம் ஏற்படுவதிலிருந்து விடுபட்டு, ஏன்னா அவனுக்கு வந்து பகவான் மட்டுமே அப்படின்னு பிரகலாதன் சொன்னபடிக்கு மாதாஸ்ச பிதாஸ்ச பர்தாஸ்ச பிராத்துஸ்ச சகாஸ்ச அப்படின்னு பகவானே எல்லாமே அப்படின்னு இருக்கிற ஒரு உபாசகன் முமுட்சு வந்து வேற எந்த பந்தத்தையும் வந்து அவன் ஏற்படுத்திக்கிறது இல்லை சுவாமி. அதனால அவன் வந்து இருக்கிறத மட்டும் முடிக்கிறதுக்கு தயாரா இருப்பான் அப்படின்னு வந்து இந்த நிறுவப்படுறது. இதனால இந்த அதிகரணத்துல நிறுவப்படுறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சஞ்சித கர்மா அதாவது அது முழுவதும் அழிஞ்சிடுறத, பிராரப்த கர்மா வந்து அனுபவித்தே முடிவடைகின்றன அப்படின்னு இந்த அனாராப்த காரியாதி கர்ணத்துல வந்து சுருக்கமா வந்து பார்த்தோம் சுவாமி.
அடுத்து 133வது களம். 133வது களம் வந்து அக்னிஹோத்ராதி கரணம், அதாவது தீயோம்பல் களம். இந்த தீயோம்பல் களத்துல வந்து என்ன டிஸ்கஸ் பண்ணப்படுறது அப்படின்னா, முந்தைய அதிகரணத்துல உபாசகனுக்கு நல்வினை தீவினைகள் ஒற்றதில்லை அப்படின்னு நிறுவப்பட்டது. ஆனா இதை அடுத்து அதிகரணத்துல வந்து உபாசகன் தன் வர்ணாசிரமத்திற்குரிய தினசரியா கடமைகளை வந்து இப்ப அக்னிஹோத்திரம் போன்றவை இதெல்லாம் பிராமணனுக்கு விதிக்கப்பட்டிருக்கு. அப்ப அக்னிஹோத்திர போன்றவைகளை தொடர வேண்டுமா அப்படின்னு, இல்ல சந்தியாவந்தனம் தொடர வேண்டுமா அப்படின்னு வந்து அவளுடைய வர்ண ஆசிரம தர்மம் அதை தொடரணுமா அப்படின்னு இங்க வந்து கூறப்படுறது. அதுக்கு வேத வாக்கியம் என்ன சொல்றதுன்னு பாத்தீங்கன்னா, வேள்வி, தானம், தவம் இது மாதிரி இருக்கக்கூடியது பிரம்ம ஞானத்திற்கு உதவுகின்றன என்று சொல்றது. ஆனா இன்னொரு பக்கம் என்ன சொல்றப்படுதுன்னா, நல்வினைகளும் ஸ்வர்க்க பலனை தருகின்றது அப்படின்றதுனால அவையும் முக்திக்கு தடையாகவே இருக்கிறதே அப்படின்ற ஐயம் வந்து எழறதா. இந்த சூத்திரத்துல வந்து தீர்மானம் என்ன அளிக்கப்படுறதுன்னு பாத்தீங்கன்னா, அக்னிஹோத்ராதி தூ தத் காரியா, அதாவது அக்னிஹோத்திரம் போன்ற கட்டாய கர்மங்கள் உபாசனத்திற்கு துணை புரிவதால் செய்யப்பட வேண்டியவை அப்படின்னு வந்து இங்க எப்பவுமே வர்ணாசிரம் தர்மத்தை விடப்படாது அப்படின்னு அர்த்தம். மேலும் அவற்றின் பலன்கள் உபாசகனை பற்றி கொள்ளாது என்றும் கூறப்படுகிறது. எப்படி பற்றி கொள்ளாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அடியேன்னு சொன்ன மாதிரி எல்லா வர்ணாசிரம தர்மத்தையும் பகவானுக்கு ஆராதன ரூபமா பண்ணும்பொழுது, முக்கியமா எல்லாம் வந்து யோகமா பண்ணும்பொழுது, யோகம்னாவே திருவித தியாகம், நான் செஞ்சேன்னு இல்லை, இதுக்காக என்னுடையதுன்றதுக்காகன்னு இல்லை, இந்த பலனத்துக்காகன்னு இல்லை, இந்த மாதிரி திரிவித தியாகத்தோட செய்யக்கூடிய எல்லா வர்ணாசிரம தர்ம அதாவது கிரியைகளும் அது பகவானுக்கு சமர்ப்பிக்கும் போது அப்படின்னு இங்க வந்து அர்த்தம். அதனால அவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த பலன்ல பற்றி கொள்றதுன்றது வந்து அவனுக்கு ஆறதில்லை. ஏ தேவ வித்யா, அதாவது ஞானத்துடன் செய்யப்படும் கர்மம், அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஞானத்துடன் செய்யறதுன்னா என்னன்னா, பகவானுக்கு முக உல்லாசத்துக்காக. இப்ப வந்து அடியன் வந்து ஒரு பித்ரு காரியம் பண்றேன்னு வச்சுக்கோங்க, அம்மாவுக்கு ஸ்ராத்தம் பண்றேன். அப்ப எங்க அம்மா வந்து போய் நல்ல கதி அடையணும், இல்லைன்னா வந்து என்னுடைய குடும்பத்துல இருக்க பிரச்சனைகள் எல்லாம் போகணும், இல்ல வேற எதனா இதனால பலன் உண்டாகணும் அப்படின்னு இல்லாம பகவான் சொல்லியிருக்கான், அதனால வந்து இந்த காரியத்தை நம்ம அதாவது பித்ரு காரியம் நம்ம பண்றோம், இதனால நான் சொன்னதை செஞ்சேன்னு பகவானுக்கு வந்து முக உல்லாசம் ஏற்படுறது. அதுதான் முக்கியமான பாயிண்ட். அதனால இந்த எந்த கர்மா பண்ணாலும் அவனுக்காக அப்படின்னு நம்ம பண்ணும்பொழுது, திருவாராதன ரூபமா பண்ணும்பொழுது அப்படின்னு வந்து இங்க ரொம்ப முக்கியமான பாயிண்ட். அதே மாதிரி உபாசனையை உயர்வர செய்கிறது அப்படின்னு அர்த்தம். இதுக்கு நம்ம ராமானுஜர் ரொம்ப அழகா விளக்கம் சொல்றார். உபாசகனுக்கு வந்து வினைகள் ஒட்டாது என்பது உண்மையே, ஆனால் உடல் இருக்கும் வரையில் அவன் தனது வர்ணாசிரம தர்மங்களை துறக்க கூடாது. அப்போ கரெக்டா வர்ணாசிரம தர்மத்தை பண்ணணும், ஆனா அது பகவானுக்காக பண்ணணும் அப்படின்றது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான பாயிண்ட். திருவித தியாகத்தோட பண்ணணும்ன்றதுதான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ஏன்னா எப்படியோ இந்த உடல் தொடர்பு இருக்கிறதுனால நிறைய அழுத்தங்கள், பிரச்சனைகள், தேவைகள் இதெல்லாம் நம்மள ஒரு பக்கம் வந்து படுத்துறதுனால எங்கேயோ அந்த உடலை காட்டி வந்து ஒரு காரியம் பண்ணும் பொழுது அந்த வந்துடுறது சம்டைம்ஸ். அதனால வந்து இத ஒவ்வொரு காரியம் பண்ணும் பொழுதும் பகவத் ஆராதன ரூபமாகவும் அவனுக்காக செய்யப்படுறதாகவும் ஒருத்தர் வந்து கண்டினியூஸா பிராக்டிஸ் பண்ணும்போது ஒவ்வொரு பீரியட் வந்து டெஃபினெட்லி அவங்களுக்கு வந்து எல்லாம் அகர்மாவா ஆயிடுறது அப்படின்னு ரொம்ப முக்கியமான பாயிண்ட் இதுல. இப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த அதிகரணத்துல என்ன சொல்லப்படுறதுன்னா, இந்த கடமைகளை வந்து புண்ணியத்துக்காக செய்யணும்ன்றது இல்லை அப்படின்னு ரொம்ப முக்கியம். அதனால பிரத்யவாய தோஷம், அதாவது பாபம் உண்டாகிறது செய்யலன்னா. அப்ப இத்தகைய நித்திய கர்மாக்கள் உபாசனைக்கு தடையாக இருக்கும் பாபங்களை நீக்கி உபாசனை நிலை பெற உதவுகின்றன அப்படின்னு இதனுடைய உள்ளார்ந்த தத்துவம் சுவாமி. உபாசனை மட்டும் போதாது, சாஸ்திர விதித்த வாழ்க்கை முறையும் அவசியம். அதனால நான் வெறும் கண்ணனை மட்டும் நினைச்சுட்டு இருக்கேன் அப்படின்ட்டு வர்ணாசிரம தர்மத்தை பண்ணாம இருக்கிறதுக்கு ஆகாது இல்லையா. பகவத்கீதை முழுக்க பகவான் அதுதான் வந்து ஸ்தாபிக்கிறான். அப்ப வந்து பார்த்தீங்கன்னா உபாசனையும் செய்யணும், கூடவே வந்து பகவத் ஆராதன ரூபமா சாஸ்திரம் நமக்கு விதிக்கப்பட்ட வர்ண ஆசிரம தர்மத்தை வந்து கட்டாயமா வந்து ஒருத்தர் வந்து கடைபிடிக்கணும். கர்மங்கள்ன்றது வந்து பலனுக்காக அல்லன்னு ஒருத்தருக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும். அதனாலதான் திருவித தியாகத்தோட பண்ணணும். உபாசனனுக்கு உபகாரணமாக அப்படின்னு புரிஞ்சுட்டு இருக்கிறோம். இதனால வந்து பாத்தீங்கன்னா உபாசகன் கர்மங்களை துறப்பதனால் உயர்வடைவதில்லை. அதாவது கர்மா செய்யாம விட்டுட்டான்னா அதனால அவனுக்கு என்னமும் உயர்த்தி இல்லை. ஆனா சமயக் ரீதியாக செய்து பகவத் நினைவோடு இணைத்தல். அப்ப எனி ஆக்டிவிட்டி when you do, எந்த செயல் செய்தாலும் அது பகவானுடைய நினைப்போட
அவனுக்காக செய்யப்படும் போது அது உயர்வு அப்படின்றது சொல்லப்பட்டது. மேலும் இதுல ஒரு ரொம்ப நுட்பமானது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உபாசகன் வந்து விடுதலை பெறும் பொழுது அவனுக்கு மீதம் உள்ள புண்ணியங்களும் அவனை விரும்புவோருக்கு, பாவங்கள் அவனை வெறுப்போருக்கும் சேரும் அப்படின்னும் இங்க இந்த அதிகரணத்துல வந்து ரொம்ப கிளியரா வந்து சொல்லப்பட்டிருக்கு. இதனால அவனுக்கு பந்தம் எதுவும் மீதி ஆகாது, என்ன பந்தமும் அவனுக்கு இருக்கிறது இல்ல அப்படின்னு இந்த அதிகரணம் வந்து நிறுவருது. அதாவது உபாசகன் தன் வர்ணாசிரம தர்மங்களான அக்னிஹோத்திரம் முதலியான நித்திய கர்மாக்களை வந்து ஆயுள் உள்ளவரை தவறாம செய்யணும். அதை வந்து உபாசனை தூய்மைப்படுத்தி தடைகளை நீக்க உதவுறது அப்படின்றதுதான் இந்த அக்னிஹோத்திராதியாதி கரணத்துல வந்து சொல்லப்படுறது சுவாமி. ஓகே, இப்ப காலம் கம்மியா இருக்கிறதுனால கொஞ்சம் வேகமா சொல்லிடுறேன் சுவாமி. இன்னும் ரெண்டு பாயிண்ட் சொல்லணும். ஒரு லாஸ்டா வந்து அதிகாரத்துல இருக்கு. ஆமா, இன்னும் ஒரு அதிகரணம் இருக்கு சுவாமி. அதுக்கப்புறமா அது கொஞ்சம் ஜிஸ்டா வந்து சமரியா சொல்லலாம்னு அடியேன் வச்சுட்டு இருக்கேன் சொல்லுங்க. சுவாமி. ஓகே, அப்புறம் வந்து இது லாஸ்ட் அதிகரணம் இந்த பாதம் 1ல 134வது களம். இதர அஹ், இதரக்ஷபானாதி சவணாதிகரணம். இதரக்ஷபனா ஆமா, க்ஷமனாதிகரணம். வினைகளை அனுபவித்து பிறகு அடைதல் களம். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான களம் இது. இதுல என்ன சொல்லப்படுறதுன்னு பாத்தீங்கன்னா, முந்தைய அதிகரணங்கள் உபாசகனுக்கு சஞ்சித கர்மா அழியிறது, பின்பு செய்த கர்மங்கள் ஒற்றதில்லை அப்படின்னு நிறுவப்பட்டது. ஆனா இந்த அதிகரணத்துல வந்து பிறவி தொடக்கத்தில் அனுபவிக்க தொடங்கிய பிராரப்த கர்மா என்ன ஆறுது அப்படின்றத விசாரிக்கிறத. சாஸ்திரம் என்ன சொல்றதுன்னா, உடல் நீங்கும் வரையில்தான் கால தாமதம் அப்படின்னு சொல்றதுனால உபாசகனுக்கு உடல் தொடர்வது ஏன், அவன் உடனே முக்தி அடையாதது ஏன் அப்படின்னு இந்த ரெண்டு சந்தேகம் வந்து எழறது. அதுக்கு சூத்திரம் என்ன சொல்றதுன்னு பாத்தீங்கன்னா, போகேன தூ இதரே க்ஷப்யத்வா அத சம்பத்தியே, பலன் கொடுக்க தொடங்கிய கர்மங்களை அனுபவித்தே கழித்த பின்னே முக்தி அடைகிறான் அப்படின்னு நிர்ணயமா இருந்தா. இதுக்கு நம்ம சுவாமி ராமானுஜர் ரொம்ப அழகா விளக்கம் சொல்றாரு. என்னன்னா, உபாசனையால் யார் ஒருத்தன் உபாசன பலத்தால சஞ்சித கர்மா அழியிறது, ஆகாமி கர்மா ஒட்டாது. அதனால இந்த பிறவியில் பலன் தரன் தொடங்கிய பிராரப்த கர்மா மட்டும் அனுபவித்தே முடிக்க வேண்டும் அப்படின்னு இங்க சொல்லப்படுறது. அதனால உபாசகன் உபாசகன் கைகூடிய பின்னும் உடலுடன் இருந்து அந்த கர்ம பலன்களை அனுபவிக்கிறான் அப்படின்னா, அப்ப வந்து நமக்கு இந்த கர்ம பிராரப்தத்துல நல்ல கர்மாவும் இருக்கு, கெட்ட கர்மாவும் இருக்கு. அதாவது கஷ்டம் கொடுக்கக்கூடிய கர்மாவும் இருக்கு. ஜென்ரலி கஷ்டம் வரும்போதுதான் ஒருத்தருக்கு மனசு வந்து அப்படி ஆஹ் சஞ்சலம் ஆயிடுறது, இல்லைன்னா வந்து ஒரு மாதிரி ஷேக் ஆயிடுறது. அப்ப வந்து ரொம்ப அழகா சொல்லப்படுறது, நம்மளால வெயில போக்க முடியாது, ஆனா வந்து வெயிலுடைய தாக்கத்தை குறைச்சிக்கிறதுக்கு ஆகும். எப்படி வந்து நம்ம ஏசி போட்டுக்கிறோம், இல்லைன்னா ஒரு லெமன் ஜூஸ் குடிச்சுக்கிறோம், அந்த மாதிரி, இல்லைன்னா செருப்பு போட்டுக்கிறோம், இல்லைன்னா மர நிழல்ல இருக்கும். அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தன் வந்து இந்த பாப கர்மங்கள் படுத்துறச்ச அவன் வந்து சத் சங்கமும் சாஸ்திரமும் ஆச்சாரியனும் பகவானுடைய இடையூறாத சிந்தனையும் அவனை பத்தின அனுபவங்களும் இந்த மாதிரி எல்லாம் இருந்தா இந்த பிராரப்தத்தை ரொம்ப ஈஸியா வந்து, எப்படி வந்து வெயிலே தெரியாம ஒருத்தன் வந்து தன் நாளை ஓட்டிடுறானோ, அந்த மாதிரி பிராரப்தத்தை வந்து பாத்தீங்கன்னா வந்து இந்த சாது சங்கமும் சாஸ்திரம், அதுக்கப்புறம் ஆச்சாரியனுடைய சம்பந்தம் இதெல்லாம் கை கொண்டு அவன் வந்து ரொம்ப ஈஸியா இந்த பிராரப்தத்தை தாட்டிட முடியும் அப்படின்றது வந்து இங்க ரொம்ப அழகா வந்து சொல்லப்படுறது சுவாமி. அப்ப அவனுக்கு வந்து அந்த பிராரப்தம் ஈஸியா போயிடுறது. அப்ப வந்து உபாசனம் கைகூடிய பின்னும் வந்து அந்த அந்த கர்ம பலனை அவன் அனுபவிக்கிறான். அப்படிதான் இந்த உள்ளார்ந்த தத்துவம். அப்போ உபாசனை வந்து பாத்தீங்கன்னா புதிய விடு பந்தத்திலிருந்து விடுவிக்கிறது. இப்ப வந்து நல்ல ஒரு முமுட்சு வந்து பாத்தீங்கன்னா, நான் வந்து உனக்கு வந்து ஏதோ ஒரு பணம் கொடுக்குறேன், இல்ல லட்சம் கொடுக்குறேன், கோடி கொடுக்குறேன்னா அவங்களுக்கு பிடித்தமே இருக்கிறது இல்ல. இல்ல உனக்கு நல்ல உயர்ந்த ஒரு உத்தியோகம், அரசு உத்தியோகம் கொடுக்குறேன்னா அதுலயும் அவங்களுக்கு நாட்டம் இருக்கிறது இல்ல. அந்த மாதிரி எந்த புதிய பந்தத்திலயும் வந்து அவங்க போய் மாட்டிக்கிறதே இல்லை. ஏன்னா அவங்களுக்கு கோல் ரொம்ப கிளியரா இருக்கிறதுனால வந்து பாத்தீங்கன்னா பகவானே அப்படின்னு அவ இருந்துடுறா. அதனால புதிய பந்தத்தை வந்து அவங்க மாற்றுறது இல்லை, விடுவிச்சிடுறா. அது மட்டும் இல்லாம அவங்களுடைய கர்ம வந்து பிரவாகம் இயற்கையாகவே அப்படி முடிஞ்சிடுறது அப்படின்னு வந்து இங்க நிறுவப்படுறது. அப்ப கடந்த பந்தமும் அழிக்கப்படுறது. இது ரொம்ப அழகு சுவாமி, இந்த கடந்த பந்தம் அழிக்கப்படுறது. எப்போ ஒரு உபாசகன் முமுட்சுக்கு வந்து மோட்சத்து மேல இச்சை வந்த பிறகு பகவான் மேல அதீத அன்பு வந்ததுக்கு அப்புறமா அவங்களுக்கு யார் மேலயும் பற்றுன்றதே வச்சுக்கிறதே இல்லை சுவாமி. என்னவா உடல் தளமா இருந்தாலும் சரி, உடலை காட்டிய அச்சேதன பொருட்களா இருந்தாலும் சரி, எதுலயும் அவங்களுக்கு வந்து ஒரு பந்தம் வர்றதே இல்லை, அழிக்கப்படுறத.
அதே மாதிரி எதிர்காலத்துல எந்த பந்தமும் அவங்க தடுத்துடுறது, எது கேட்டாலும் வேண்டாம்னு சொல்லிடுவா. அந்த மாதிரியான ஒரு மனநிலை. அப்ப நடப்பும் பந்தம் மட்டும் முடிக்கப்படுகிறது அப்படின்னு முக்கியமான இந்த களத்துல வந்து அறுதியிடப்படுறது. இதனுடைய இறுதி சாரம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஆவர்த்தி பாதம் முழுவதுமே உபாசனை என்பது ஒரு முறை செய்யப்படும் சடங்கு அல்ல, உயிர் உள்ளவரை தொடர வேண்டும் அப்படின்னு சொல்லப்படுறது. அதனை செய்தால் மனக்கண்ணில் பரமாத்மா அனுபவம் கிட்டுறது, சஞ்சித கர்மா அழிஞ்சுடுறது, ஆகாமி கர்மா ஒட்டுறது இல்ல, நித்திய கர்மாவை செஞ்சுட்டு இருக்கும் போது அது வந்து அவங்களுக்கு துணை புரியுறது. அது வந்து பிராரப்த கர்மாவை அனுபவித்தே முடியணும். அப்புறம் இறுதியில் வந்து பாத்தீங்கன்னா, புண்ணிய பாவ பந்தங்கள் முழுவதும் நீங்கி ஜீவன் பரமாத்மா, அதாவது ஜீவன் பரமபத பிராப்திக்கு தயாராகிறான் அப்படின்னு இந்த மொத்த 11 அதிகரணத்திலையும் சொல்லப்பட்டிருந்த. இதனால உபாசனை வந்து கர்ம விளக்கம் மட்டும் அல்ல, பரமாத்மா அனுபவத்துக்கான முழுமையான மார்க்கம் அப்படின்னு வந்து இங்க ரொம்ப அழகா வந்து சொல்லப்படுறது சுவாமி இந்த அதிகரணத்துல. இப்போ தேவரி ஒரு 5 மினிட்ஸ் கொடுத்தா வந்து சுருக்கமா வந்து இந்த மொத்த ஆவர்த்தி பாதத்துல என்னென்ன இருக்குன்னு அடின்னு சொல்லுங்க. சொல்லிட்டு சுவாமி. ஓகே. ஓகே. இந்த அத்தியாயம் வந்து பல அத்தியாயத்துல இந்த பாதம் ஃபுல்லாவே என்ன சொல்லப்படுதுன்னா, உபாசனை ஒரு முறை செய்யும் செயல் அல்ல, ஆவர்த்தியாக, அதாவது பல முறை இடையூறாது செய்யப்பட வேண்டியது அப்படின்னு ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அதுக்கப்புறமா இந்த உபாசனை எப்படி செய்யணும்னா, தைலதாரை போல தொடர்ந்த நினைவு அப்படின்னு. அப்ப உயிர் இருக்கும் வரையிலும் செய்யப்பட வேண்டிய ஆன்ம நிஷ்டை அப்படின்னு சொல்லப்படுறது சுவாமி. அடுத்து உபாசகன் வந்து பரமாத்மாவை விளக்கியதாக மட்டுமல்லாமல் தனது ஆத்மாவாகவே உள்ளுறைவனாகவும் அனுபவித்து உபாசிக்கலாம் அப்படின்னு நமக்குள்ள இருக்க பரமாத்மாவை வந்து அனுபவித்து உபாசிக்கணும்னு சொல்லப்படுறது. அதனால அச்சேத்தனமா இருக்கக்கூடிய மனம், உடல், பெயர் இதெல்லாம் தாழ்ந்த பொருட்களோட வந்து நேரடி உபாசம் தகாது. உயர்ந்த பரமாத்ம தத்துவமே உபாசனைக்கு இலக்கு அப்படின்னு வந்து நிறுவப்பட்டிருக்கு. மேலும் உபாசனையில வந்து உயர்ந்த பொருளை அடிப்படையாக கொண்டு அதனோட குணங்களோடு தியானிக்க வேண்டும் அப்படின்றதும் ஆதித்யாதி கரணத்துல நிறுவப்பட்டது. அடுத்ததாக உபாசனம் செய்யும் நிலை பற்றி சொல்லப்பட்டது. அமர்ந்த நிலையில்தான் மனம் ஒருமை உண்டாகும் அது அப்படின்னு நிர்ணயிக்கப்பட்டது. அதனால இடம் கட்டாயம் இல்லை, எங்கு மனசு ஒருமுகப்படுத்துறதோ அதுவே தியானத்திற்கு உகந்த இடம். ஃபார் எக்ஸாம்பிள் அடியனுக்கெல்லாம் டெரஸ் தான் சுவாமி. அங்க போனா என்னமோ இது இல்லை. கிரகத்துக்குள்ள உட்காந்தனா ஏகப்பட்ட ப்ராப்ளம்ஸ். அதனால டெரஸ் தான் வந்து அடியனுக்கு ரொம்ப உகந்தது. அந்த மாதிரி அவாவாளுக்கு எங்கெங்க வந்து உபாசனம் கை கூடுறதோ அந்த இடத்துக்கு தேர்ந்தெடுத்து அங்க உபாசனம் பண்ணணும். அப்புறம் உபாசனம் வந்து பாத்தீங்கன்னா ஆயுள் முடியும் வரை தொடர வேண்டியது அப்படின்னும் தெளிவுபடுத்தப்படுறது இந்த பாதம் ஒன்றுல. அதுக்கப்புறமா இந்த முதல் பலன், ஃபர்ஸ்ட் பலன் என்னன்னு சொல்லப்படுறது. இதுல வந்து முன்ன செய்த பாவங்கள் நாசம், பின்னர் செய்த பாவங்கள் ஒட்டுறதில்லை. இந்த இடத்துல முக்கியமா சொல்லப்படுறது பாவம் மட்டும் அல்ல, புண்ணியமும் கூட முக்திக்கு தடையா இருக்கும் அப்படின்னு நிர்ணயிக்கப்படுறது. அதனால புண்ணிய பாபம் இரண்டுமே இறுதியில் நீங்கி விடுகின்றன. அதாவது கர்மத்தின் நுட்பத்தை வந்து இங்க விளக்கப்படுறது. சஞ்சித கர்மா அழிஞ்சிடுறது, ஆகாமி கர்மா ஒட்டுறதில்லை, பிராரப்த கர்மா அனுபவித்தே முடிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லப்படுது. இதனால உபாசகன் உடல் நீங்கும் வரை இருக்க வேண்டியதற்கு காரணம் என்னன்னு நன்னா புரியுறது சுவாமி. அப்புறம் மேலும் உபாசகன் வந்து தன்னுடைய வர்ணாசிரம தர்மங்களை துறக்காமல் தொடர்ந்து செய்யணும். அதுவும் பகவத் ஆராதன ரூபமா திருவித தியாகத்தோட பண்ணணும் அப்படின்றது ரொம்ப முக்கியம் சுவாமி. அவை செய்யாவிட்டால் பாபம் ஏற்படும் அப்படின்னு ரொம்ப முக்கியமா சொல்லப்பட்டிருக்கு. அதனால செய்யப்படுவதால் உபாசனைக்கு இருக்கிற தடைகள் வந்து நீங்கிறது அப்படின்னு வந்து, ஏன்னா எந்த வர்ணாசிரம தர்மம் பண்ணும் பொழுதும் பகவானை சென்டர் பண்ணி பண்ணும்பொழுது வந்து அதுவே அவனுக்கு வந்து உபாசத்துல ஏற்படக்கூடிய தடையெல்லாம் நீங்கிடுறது அப்படின்னு ரொம்ப முக்கியமான பாயிண்ட். அப்புறம் கர்மங்கள் வந்து பலனுக்காக அல்ல, அதனால்தான் திருவித தியாகத்தோடு பண்ணும்போது அவன் முக உல்லாசத்துக்காக அப்படின்னு யார் ஒருத்தர் கர்மாக்களை பண்றானோ அதுவே அவனுக்கு உபாசனைக்கு வந்து துணையா ஆறுது. அப்புறம் இறுதியா வந்து பாத்தீங்கன்னா பிராரப்த கர்மம் முழுவதும் அனுபவிச்சு முடிச்ச பின்ன அந்த ஜீவன் முக்தி அடைகிறான் அப்படின்னா, இது மொத்தமா இதோடைய இறுதி சாரம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உபாசனை என்பது வாழ்க்கை முழுவதும் தொடரும் மன ஒருமைப்பாட்டின் அடிப்படையாக கொண்டது, பரமாத்மா அனுபவ மார்க்கம். அதனுடைய பலம் வந்து பாபநாசம், புண்ணிய நீக்கம், கர்ம பந்த விமோச்சனம். முக்கியமா இந்த கர்ம பந்த விமோச்சனம், அதுக்கப்புறம் பரமபத பிராப்தி. அப்போ உபாசனன் வந்து கர்மத்தை கடந்து பரமாத்மா அனுபவத்திற்கு ஜீவனை நடத்தும் பரம உபாயம்
அப்படின்னு இந்த ஆவர்த்தி பாதத்தோடைய முழு சாரம் சுவாமி. அடியேன் தாசன் சுவாமி. ஏதாவது தவறு இருந்தா க்ஷமிக்கணும் சுவாமி. அடியேன் தாசன் சுவாமி. தெரியாது. ஒரு நிமிஷம். இந்த பிராரப்த கர்மா அப்படிங்கிறத பத்தி கொஞ்சம் நம்ம பார்த்தாலே சரியாக்கும். ஓகே பிராரப்த சுவாமி. கர்ம நம்ம ஜனனம் எடுக்கிறச்சேயே நம்ம இவ்வளவு அனுபவிக்கணும்னு போட்டிருக்கு. ஆ அதை நம்ம பண்ணித்தான் ஆகணும். அப்பார்ட் ஃப்ரம் தட், சில பேர் என்ன பண்றாங்கன்னாக்க சில நல்ல காரியங்கள் பண்ணி அதனால சில உலகியல் பலன் ஒன்று கேட்டு விடுறான். ம் அதையும் சேர்த்து அனுபவிச்சுதான் ஆகணும். 2 உதாரணம் எடுத்துக்கலாம். எம்பெருமானார் ஒரு பங்குனி உத்திர நாள்ல பிராட்டியை முன்னிட்டு கொண்டு நம்பெருமாள்கிட்ட சரண புக்தார். எம்பெருமானார் செய்யாத காரியமே கிடையாது, எல்லாம் அவ்வளோ பண்றார். ஆனா அவர் சரணாகதி பண்ணின உடனே அவருக்கு இது கிடைக்கல, மோட்சம் கிடைக்கல. முதல்ல சரணாகதி கத்தியத்துல எங்க தாயாரின் பெருமாள் இருக்கிற சரணாகதி பண்ணா அவர் என்ன பண்ணினாருனாக்க, அப்ப அவர் பரமத்துல பெருமாளை கணக்கு வேண்டாம், நீர் ரங்கநாதன் போங்க அப்படின்ட்டார். அவர் நேரம் ரங்கநாதன் வந்தார். அப்ப என்ன சரணாகதி சொல்லுனாக்க, அத்தனை துவயம் அத்தான சுந்தாரே சக அத்தனைவ ஸ்ரீரங்கே சுகமாஸ்வர். நீங்க வாழ்நாள் உள்ளவரை துவயத்தை அர்த்தத்தோடு அனுசந்தித்து கொண்டு நினைத்து கொண்டு இருப்பீராகும் அப்படின்ட்டார். வாழ்நாள் உள்ளவரையும் போட்ட உடனே அவர் இருக்க வேண்டியதா போச்சு. இந்த வாழ்நாள் எப்படி கழிக்கிறது? அங்க நோக்கம் என்ன? பரமதம் போய் பெருமாளை கைங்கரியம் பண்ணணும். ஆனா இங்க வாழ்நாள் உள்ளவரையும் சொல்லிட்டார். என்ன பண்றாருனாக்க, எங்க இருக்க? திருவரங்கத்துல இருக்க. அப்ப என்ன பண்றாருனாக்க, இங்க கண்ணுக்கு நேரம் இருக்கிற பெருமாளிவார். ஸோ அவர்கிட்ட போய் ஸ்ரீரங்க கத்தியத்துல பெருமாள்கிட்ட போய் கைங்கரியத்தை பிரார்த்திக்கிறேன். நான் இங்க வந்திருக்கேன், எனக்கு இந்த டிஸ்குவாலிஃபிகேஷன்ஸ் எல்லாம் இருக்கு, இருந்தாலும் நீதான் பெரிய மனசு பண்ணி உங்க கைங்கரியத்தை கொடுக்கணும் எனக்கு அப்படின்னு கேட்கிறார். அந்த கைங்கரியம் கிடைச்சதுனால என்னாச்சுனாக்க, அவருக்கு வைகுண்டம் போற காட்சி மனசுக்குள்ள விரிஞ்சுது. அதைத்தான் வைகுண்ட கத்தியத்துல வைகுண்ட கத்தியத்துல நான் வைகுண்டம் போவேன், இதெல்லாம் அப்படிலாம் இதுதான் இருக்கு, அங்க போய் பெருமாளை பிரார்த்திக்கிறேன். அதனால எனக்கு என்ன ஆகுதுனாக்க, எனக்கு உடம்பு பூரா சந்தோஷமா இருக்குது. அமிர்தசாகர் அந்தர் நிபந்தனா சர்வாயோ சுகமாஸ்வர். அமுதக்கடல்ல மூழ்கி எழுந்த மாதிரி எனக்கு உடம்பு பூராவும் நான் சுகமாக இருக்கு அப்படின்னு பிடிக்கிறார். ஆக அவை அம்பரமானார் மாதிரி ஆட்களா இருந்தாலும் கூட பிராரப்தகரமா அனுபவிச்சா ஆகணும். அடுத்து அப்படி அதர் சைட நெகட்டிவ் சைடில் பார்ப்போம். ராவண கும்பகர்ணர்கள், ஹிரண்யன் ஹிரண்யாட்சி மகேராக்கள் இவ்வளவுதான் என்ன பண்ணா, நிறைய தபஸ் பண்ணி நிறைய வரத்தை வாழ்ந்துட்டார், லௌகிகமான வரத்தை. இந்த வரம் வாழ்ந்து வந்ததுனால அந்த வர பலத்தை அனுபவிச்சாங்க ஆகணும். அதனாலதான் ஏன் ஹிரண்யன் வரம் வாங்கின உடனே அவருக்கு கொண்டு இருக்கலான்னு சொல்லலை, வெயிட் பண்ண விட்டுருந்தது. அவன் பண்ற விதமா பண்ணட்டும், அதே மாதிரி ராவணன் பண்றதெல்லாம் பண்ணட்டும் அப்படின்னு இருந்தது. அவனுக்கு அந்த பிராரப்த கர்மா முடிகிற இடத்துல வெயிட் பண்ணி தான் பண்ண விட்டுருக்கு. ஆக மொத்தம் நம்ம எப்போ இந்த உலகத்துக்கு வந்துட்டோமோ, நமக்கு அனுபவிக்கிறதுன்னு சில கர்மாக்கள் போட்டிருக்கு, அதை அனுபவிச்சுட்டு தான் நம்ம போக முடியுமே தவிர்த்து அதுக்கு முன்னால் நமக்கு முடியாது. ஆனா நமக்கு மோட்சம் கிடைக்கணும்னு அபிப்பிராயத்தோட நம்ம கடமையை வர்ணாசிரம ஊர்கா பண்ணிட்டு இருந்தோம்னாக்க நமக்கு முக்தி நிச்சயம். எப்போ? தேக அவசானே மோட்சம் அப்படி கிடைக்கும். அதனால நம்ம பொறுத்தமட்டில் இப்ப உபாசனை யார் பண்றது இல்லை. ஆனா எப்பவும் ஏதோ ஒரு பெருமாளை மனசுக்குள்ள கொண்டு வந்து அவர் எல்லா காரியத்திலும் நினைச்சுக்கிட்டோம்னாக்க, நம்ம பண்ணக்கூடிய ஒவ்வொரு காரியத்திலையும் அவர் நினைச்சுட்டே பண்ணிட்டோம்னாக்க அது ஓரளவுக்கு உபாசனை சமாசன சமானமாகலாம். ஏன்னா இப்ப அவர் எதாவது எதிர்பார்க்கல, மற்ற யுகங்கள் எதிர்பார்க்கிற கலியுகத்துல. அதனால நம்ம பொறுத்தமட்டில் பெருமாளுடைய நினைவு நமக்கு நீங்காம இருக்கும், அவ்வளவுதான். இது தனியா உட்காந்து இந்த ஆசீனாதிகாரத்தில் சொன்ன மாதிரி உட்காந்து உபாசனம் பண்ணக்கூடியவாறு எத்தனை ஞான யோகம் பண்ணக்கூடிய ரொம்ப குறைச்சல் தான். ஆஸ் சச் நம்ம என்ன பண்ணலாம்னாக்க, நம்ம பண்ணக்கூடிய எல்லாத்தையும் ஞான யோகம் பண்ணிடலாம். ஆபீஸ் வேலை பண்றதையும் கூட பகவதர்த்தமாக பண்ணணும். அதுதான் நம்முடைய வர்ணாசிரமம். இப்போ வர்ணம் கிடையாது, ஆசிரமம் கிடையாது, வேற வழி இல்லை. பழக்காயத்திலும் பண்ண மாட்டிருக்கு. எது பண்ணாலும் சரி, இது நல்லதா பண்ணுவோம், அது 4 பேர் நல்லதா இருக்குட்டே பண்ணுவோம். பண்றது மட்டும் இல்லாம அதெல்லாம் பகவானுக்கு பண்ணக்கூடிய கைகரியம் தான் அப்படிங்கிற எண்ணத்தோட பண்ணிருந்தாக்க அந்த ஒர்க்கு நல்லா இருக்கும். அப்பார்ட் ஃப்ரம் தட் அது நம்ம ஒதுக்கி பண்ண அர்ச்சனையாகும், அதுக்கு பண்ண ஒரு உபாசனமாகவும் ஆகும்.
ஆகவே எஸ் சுவாமி. நம்ம இந்த நம்முடைய விதி முடிகிறது, அது கர்மாக்கள் முடிகிறவங்களுக்குலாம் முடிஞ்சுதான் ஆகணும். இருக்கிற காலத்தை கூட பகவத் அர்ப்பணமாக செய்யக்கூடிய எல்லா காரியத்தையும் அவனுக்கு அர்ப்பணமாக செய்யணும் வந்து நமக்கு முக்தி நிச்சயம் சொல்லணும். சரிங்களா? எஸ் சுவாமி, நல்லா புரியுது. எனி டவுட்ஸ்? சுவாமி, அடின்னு ஏதாவது தவறா சொல்லியிருந்தா க்ஷமிக்கணும் சுவாமி. இல்ல நீங்க கொஞ்சம் சாகாசஞ்சாரம் பண்ணுறது பரவாயில்ல. இன்னும் இது சொல்லலாம். சாகாசஞ்சாரம்னாக்க கொஞ்சம் அந்த லைனை விட்டு வெளியில போயிட்டு வரேன், அதை அவாய்ட் பண்ணலாம். ஓகே சுவாமி. அடியன் தாசன். வேற யாருக்கா ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கா? பிரதிகாலம்பரம் அப்பிரதிகாலம்பரத்துக்கு ஒரு சின்னது. இப்போ பாலாஜி சுவாமி இந்த நம்ம இதில் பார்க்கக்கூடிய இந்த கண்ணனை வந்து வச்சுட்டு இருக்கார். கண்ணனை கண்ணனா தான் பார்க்குறாரு. கண்ணனை ஒரு பொம்மையா பார்க்கல, ஏதோ ஒரு மெட்டீரியலால பொம்மையா பார்க்கல. கிருஷ்ணா. இந்த பொம்மையா பார்த்து இந்த பொம்மையிலேயே கண்ணன் இருக்கான்னு வச்சாருனாக்கா அது அப்பிரதிகாலம். பிரதிகாலம் பண்ணா இந்த கண்ணன் தான், இந்த பொம்மை தான் கண்ணன் அப்படின்னு நினைச்சாருனாக்கா அது பிரதிகாரம். அது நினைக்கச்ச அச்சேதனமான பொருளை சேதனமான பெருமாளுக்கு ஈக்குவேட் பண்ணி இதுதான் பார்க்கறதுன்னு சொல்லப்படாது. அதுக்கு பதிலாக பரமாத்மாவுக்கு ஈக்குவலண்டா இருக்கக்கூடிய மகாத்மாவையே, இந்த ஆத்மாவையே பிரம்மமா வச்சு உபாசனம் பண்றதுங்கிறது அது பிரதிகாலம்பரம். அது வந்து நல்லதுக்கு நமக்கு வந்து பின்னால போய் சொல்லணும். கடைசியில் இன்னொரு இதில் வச்சு பார்க்க போறோம். இந்த அப்பிரதிகாலம்பரங்கள்லாம் என்ன பண்றாங்கனாக்க அவளுக்கு உபாசனம் கை கூடுறது. ஆனா அவ அச்சேதனமாக பெருமாளுடைய திருமேனியாக சில உபாசனம் பண்ணினாங்க. அவள்லாம் என்ன பண்றாங்கனாக்க இந்த வசூருத்திர ஆதித்யா இதை எடுத்துக்கிட்டு பிரம்மா மட்டில் போயிட்டு அப்புறம் பிரளய முடிவில் பரவதும் போறான். ஆனா பிரதிகாலம்பரம் பண்ணவனுக்கு, சரணாகதி பண்ணவனுக்கும் தேக அவசானே மோட்சம், தேகம் முடிஞ்ச உடனே மோட்சம் கிடைச்சது, அடுத்த பிறவைக்கு கிடையாது. அதான் வித்தியாசம். புரியுதா? சுவாமி. எனி டவுட்ஸ்? வெற்றி டவுட் ஒன்றும் இல்லையா? சந்தேகம் வந்தது சார், நல்லா கிளியரா இருந்தது. இன்னைக்கு நிறைய டிஸ்கஸ் பண்ணோம். ஒரு பாலாஜி சுவாமி எல்லா பாயிண்ட்ஸையும் கவர் பண்ணாரு. அதனால நல்ல கிளாரிட்டி இன்னைக்கு நல்லா இருந்தது. எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் நல்லா இருந்தது. தேங்க்யூ பாலாஜி. அடியன் தாசன், எல்லாம் ஆச்சாரியனுடைய அனுகிரகம். வேற ஏதாவது டவுட் உண்டா? ஜமீலா, உங்களுக்கு டவுட் ஏதாவது உண்டா? ரொம்ப அருமையாக வகுப்பு எடுத்தாரு. ரொம்ப நன்றி பாலாஜி. சுவாமி, டவுட் தான் உங்களுக்கு இருக்கு. ஏதாவது? ஆமா, டவுட் எனக்கு எதுவும் இல்ல சுவாமி. நல்லா எல்லாமே கவர் பண்ணிட்டாரு. உங்களுக்கு பாடத்தவர உங்களுக்கு பத்திரிக்கை ஏதாவது கும்பகோணம் இதுல இருந்து வந்ததா? எங்க கணவர் கேட்டாரு. எனக்கா? ஆமா, இந்த கும்பகோணம். ஆமா, கும்பகோணம் ஒரு கோயில் பத்தி சொன்னாராம்ல உங்ககிட்ட, அது ஏதாவது வந்ததான்னு கேட்டேன். ஒன்றும் வரல. வரலையா? நேற்றுக்கு அவர் வெற்றி அனுப்பிச்சதுதான் எனக்கு வந்தது. இது மட்டும் வேற எதுவும் இல்லை. சரி சுவாமி, ஓகே. அவர் கேட்டாரு, உங்கள்கிட்ட கேட்க சொல்லி. அவரா அந்த உங்க வீட்டுக்காரர் சொன்னதா? ஆமா 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 வந்தது. அது இதுல வந்தது, வாட்ஸ்அப்ல வந்திருக்கு. எஸ். ஓ சரி 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 சுவாமி. வாட்ஸ்அப்ல வந்திருக்கு. ரைட் ரைட் ரைட். ஓகே ஓகே. ஆமா பார்த்தேன். அப்புறம் வேற ஏதாவது? ஓகே, முடிச்சுக்கலாமா? ஓகே சார். ஆழ்வார் எம்பெருமானார் ஜிய திருமகளே சரணம். தஸ்மை ராமானுஜாரியாய நம பரமயோகினே ஸ்ருதி. அந்தர் அசீஸ் அடியன் தாசன் சுவாமி சேவிச்சுக்கிறேன்.